హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద గిరి గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. கேட்டுட்டு இருந்தேன், நல்லா இருந்தது. இன்றைக்கு இன்றைக்கு வந்து பாடல்கள் கொஞ்சம் எளிமையான பாடல்கள் தான். கொஞ்சம் இவர் திருமங்கையாழ்வார் வந்து கொஞ்சம் ஈஸியா எழுதி கொடுத்த 10 பாடல்கள். ஆனா இந்த கோவில் இருக்கே, திருப்பேர் நகர் அப்படிங்கிறது கரிகால் சோழன் கட்டியதாக சொல்லப்படுகிற கோவில். அது வந்து கல்லணைக்கு பக்கத்துல இருக்கு. இந்த திருக்காட்டுப்பள்ளி போற வழியில அந்த கல்லணைக்கு மேல வந்து உள்ள வந்தோம்னா இந்த ஊருக்கு வரலாம். இப்பவுமே இது ஒரு ரொம்ப பழைய சிறிய கிராமம்தான். கோவிலடி அப்படின்னு பேரு. இப்போ அதுக்கு முன்னால கரிகால் சோழன் காலத்துல திருப்பேர் நகர்னு அதற்கு பேர் இருந்திருக்கு. ஆகவே அந்த பெயராலேயே அந்த கோவில் அழைக்கப்படுகிறது. ஆனால் அப்பகுடத்தான் கோயில் அப்படின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். பள்ளி கொண்ட பெருமாளா இருப்பார். இன்னைக்கும் அந்த பேரு காரணமாக தினமும் இரவு அவருக்கு வந்து அப்பம் தான் நைவேத்தியம். கையை அப்படி நீட்டி வச்சிருப்பாரு. அங்க இடத்துல ஒரு குடம் மாதிரி இருக்கும். அந்த குடம் நிறைய அப்பம் இருப்பதாக ஐதீகம். ஆகவே அவர் அப்பக்குடத்தான் என்று அழைக்கப்படுகிறார். பள்ளிக்கொண்ட பெருமாள் ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டிருப்பார். ரொம்ப பக்கத்துல பார்க்கலாம். நான் எப்போதும் சொல்றது, நான் பார்த்த பள்ளிக்கொண்ட பெருமாள்கள்லயே ரொம்ப அழகான பெருமாள்கள்னு சொன்னா ஒன்னு திருக்கோளூர்ல இருக்கிற வைத்தமாநிதி பெருமாள். அவரை தான் நான் வந்து ரொம்ப முதன்மையான அழகாக எனக்கு மனசுல படும். அடுத்தது வந்து அப்பகுடத்தான சொல்லணும். அவ்வளவு அழகு அப்பகுடத்தான். நீங்க வந்து ரொம்ப அருகில பார்க்கலாம், அவனை ரொம்ப பக்கமா பார்க்கலாம். ஆனா நீங்க போய் தொட்டு அணைத்து கொஞ்சணுங்கிற அளவுக்கு அழகோட இருப்பான். அதனால ஒரு முறை திருச்சி போறவங்க கட்டாயம் போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல அழகான கோவில். ரொம்ப அப்பகுடத்தான் வந்து அழகு நிறைந்தவன், ரொம்ப அழகா இருப்பான். காவிரியினுடைய கரையிலேயே கோவில். அப்ப இந்த கோவில்ல வந்து தாயார் பெயர் வந்து கமலவள்ளி அல்லது இந்திராதேவி அப்படின்னு பேர். இந்த கோயிலுக்கு வந்து பஞ்சரங்கத்தலங்கள்னு சொல்லுவாங்க. 5 ரங்கன். ஸ்ரீரங்கப்பட்டினத்துல ஆரம்பிச்சு இந்த ரங்கத்துல வந்து அப்புறம் ஆதி அரங்கம், இப்படி இது அப்புறம் இன்னொரு ஒரு இது 5 இடங்கள். அந்த 5ல இதுவும் ஒண்ணு. முதல் பாடல்ல இருந்தே எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்க. அவனுடைய அழகு வர்ணனை தான் ஆரம்பிக்கிறது. கை இலங்கு ஆழி சங்கன், ஆழி சங்கு உடையவன் என்பதால் ஆழி சங்கன் என்று சொல்லப்பட்டது. ஆழிங்கிறது சுதர்சனத்தை குறிக்கும். சங்கன்கிறது அவர் கையில இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யமாகிய சங்கு. கையில் ஆழியும் சங்கும் இலங்கும்படி வீற்றிருப்பவன், கருமுகில் திருநிறத்தன், கரிய முகில் போன்ற திருநிறம். திருநிறம்னா செழிப்பின் நிறம். அவரு கருநிறத்தை செழிப்பின் நிறம்னு சொல்றாரு. ஒரு மேகம் கருப்பா இருந்தாதான் மழை மேகம்னு அர்த்தம். மழைதான் செழிப்பை கொண்டு வரும். ஆகவே இவன் இருக்கிறது கருமுகில் நிறம் என்பதால் இவன் செழிப்பின் ஐஸ்வர்யத்தின் நிறமுடையவன் சொல்றாரு. கருமுகில் திருநிறத்தன், பொய்யிலன் மெய்யன், எந்த பொய்யுமற்ற மெய்வடிவானவன். இறைவனை சொல்லும் போது இறைவன் ஒருவன்தான் சத்தியம், பிற அனைத்தும் அசத்தியம்னு சொல்றது மரபு. அது இறைவன் மட்டுமே உண்மை. ஏன் பிறெல்லாம் அசத்தியமாகிறது? ஏனென்றால் இறைவனிடமிருந்து தோன்றியது பிற அனைத்தும். பிற அனைத்தும்னு சொல்றது பிற தெய்வங்களிலிருந்து, இந்த பூமியிலிருந்து, இந்த பூமியில் இருக்கும் பொருட்களிலிருந்து, உயிர்களிலிருந்து, உடலிலிருந்து அனைத்தும் இறைவன்கிட்ட தோன்றியது. அப்படி எதெல்லாம் தோன்றியதோ அதெல்லாம் மறையும். தோன்றின மறையும். சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லும். தோன்றின மறையும் அப்படின்னு சொல்லும். அப்ப தோன்றின மறையும் என்றால் எது தோன்றாது நிற்குமோ, எது மறையாது நிற்குமோ அதுவே சத்தியமானது. தோன்றுவதும் மறைவதுமான இந்த செயல்பாடுகளுக்குள்ள வருவது பொய். அது நிலைத்து நிற்காதது. உண்மை நிலைத்து நிற்பது. அப்படி சொன்னா இறைவன் மட்டுமே நிலைத்து நிற்கக்கூடியவன் என்பதால் இறைவன் தான் மெய்யன். அப்படி அல்லாமல் அவனை நீங்க பிற பொருட்கள்ல தேடுனீங்கன்னா அது பொய்.
அந்த பொய்யில் அவன் இருக்க மாட்டான். பொய் இலன். இறைவன் பொய்யில்லாதவன்கிற பொருள் இதை எடுக்கிறத விட இறைவன் பொய் இலன். பொய்யான விஷயங்களில் அவன் இருப்பதில்லை. மெய்யன். மெய்யான விஷயங்களில் தான் அவன் இருக்கிறான். மெய்யாகவே அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட மெய்யன் தன் தாள் அடைவரேல் அடிமை ஆக்கும். தன் தாள் அடைவரேல் ஒருவர் அவனது திருவடிகளை அடைந்தால் அவர் என்ன செய்வார்? அடிமை ஆக்கும். ஆக்குவார். அதான் ஆக்கும். இறைவன் அந்த தனது திருவடிகளை நாடி வருபவரை என்ன செய்கிறான்? அடிமையாக்கி கொள்ளுகிறான். அடிமையாக்கி கொள்ளுகிறான்னா இந்த இடத்துல அவர்களை தன் இதுல அந்த ஜீவாத்மாக்களை நித்திய சூரிகளாக்கி கொண்டு போறான். தன்னுடைய இடத்திற்கு கொண்டு போய் வச்சுக்கிறான்னு அர்த்தம். செய்யலர் கமலம் ஓம். இத வாசிக்கும் போது இப்படி வாசிக்கணும். அலர் கமலம் ஓங்குசை செறிவொழில் தென்திருப்பேர் அப்படி சொல்லணும். அலர் கமலம். அலர் அப்படின்னா விரிந்தன்னு அர்த்தம். அலர் கமலம் விரிந்த தாமரை பூக்கள் ஓங்கு செய் ஓங்கி நிற்கக்கூடிய, ஓங்கி இருக்கக்கூடிய நிறைந்துன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதாவது நன்கு மலர்ந்த தாமரைகள் நிறைந்து விளங்கக்கூடிய செறி பொழில் அடர்ந்த சோலைகள் தென் திருப்பேர் இருக்கக்கூடிய தென் திருப்பேரில் பை அரவு. பைனா படம், படமெடுத்த பாம்பு. பை அரவு அணையான் படமெடுத்த பாம்பை படுக்கையாக கொண்டவன் நாமம் பரவி அவனது பெயரை சொல்லி நான் உய்ந்த ஆரே. நான் உய்ந்த கதையை இவ்வாறாக இருக்கிறது. இவ்வாறாக நான் உய்ந்தேன். இந்த இடத்துல இறைவனை நோக்கி எனக்கு அருள் கொடுன்னு சொல்லல. இறைவனின் அருளை பெற்றேன், பெற்று உய்ந்தேன்னு சொல்லிட்டார். அப்ப கூட தானே பார்க்கும்போது அவர் அருள் பெற்று விட்டார். அந்த மகிழ்ச்சியை தான் சொல்றாரு. எப்படி அவனுக்கு இவ்வளவு அருள் கிடைத்ததுன்னா அவர் இப்படி சொல்றாரு. கையிலங்கு ஆழிசங்கன் கருமுகில் திருநிறத்தன் பொய்யிலன் மெய்யந்தன் தாள் அடைவரேல் அடிமையாக்கும் செய்யலர் கமலமோங்கு செறிபொழில் தென்திருப்பேர் பையரவு அணையான் நாமம் பரவி நான் உய்ந்த ஆரே. ஆறுனா வழின்னு அர்த்தம். நான் உய்ந்த ஆரே, நான் உய்ந்த வழி இதுவே அப்படின்னு பொருள். எப்படி நான் நான் உய்ந்தன்னா நான் பெயரு பெற்ற, நான் அடைந்த, நான் அடைந்த வழி என்ன வழி? எப்படி அடைந்தாய்? நாமம் பரவி நான் உய்ந்த வழி இதுவே அப்படின்னு சொல்றார். யாருடைய நாமத்தை பரவி நீ இந்த பெயரை அடைந்தாய்? அதுக்கு தான் அந்த அவனுடைய புகழெல்லாம் சொல்றாரு. கையிலங்கு ஆழிசங்கன் கருமையில் திருநிறத்தன்னா அப்படிப்பட்டவனுடைய பெயரை நான் கூறி இந்த முறையாக நான் வீடு வேறு அடைந்தேன் அப்படின்னு சொல்றாரு. வங்கம் ஆர் கடல்கள் ஏழும். வங்கம்னா கப்பல், பெரிய கப்பல். நம்ம மரக்கலங்கள்னு சொல்லக்கூடியது பெரும் கப்பல்கள். அந்த கப்பல்கள் வங்கம், அதுக்கு பேர் வங்கம். ஆர்னா நிறைந்த, அதாவது கப்பல்கள் நிறைந்த கடல்கள். 7 கடல். நம்ம மரபுப்படி நமக்கு சப்த தீபம், இது சப்த சாகரம், 7 கடல்கள் நமக்கு. பெருங்கடல்கள் 7. அந்த 7 கடல்களையும் மலையும் வானகமும் மற்றும் இந்த மலை வானம் மற்றும் இருக்கிற எல்லாம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம், அதாவது அங்கன்மா ஞாலமெல்லாம். அங்கன்மா ஞாலம் அம் கண் மா ஞாலம் அப்படி பிரிக்கணும். அம் கண் தான் அங்கன் அப்படின்னு அமையுது. அம்னா அழகிய, கண்ணுனா இந்த இடத்துல இடம்னு அர்த்தம். அம் கண் மா ஞாலம் அழகிய இடமாகிய பரந்த பூமி, அதான் அங்கன் மா ஞாலம். அப்படிப்பட்ட பூமியில இருக்கக்கூடிய கப்பல்கள் நிறைந்து செல்லும் 7 கடல்கள், மலை, வானம், பிற எல்லாவற்றையும் அமுது செய்து. அமுது செய்துனா உண்டு. அதாவது பிரளய காலத்துல இந்த எல்லாமே அவனது திருவயிறுக்குள்ள போயிடும். அப்புறம் என்ன செய்வான்? மீண்டும் படைப்பான். அததான் உமிழ்ந்த எந்தை. உமிழ்ந்தனா வெளியே துப்புறதுங்கிற பொருள் கிடையாது. அதே மாதிரி அமுது செய்தேன்னா அவன் பசிக்கு சாப்பிடுறாங்கிறது இல்லை. பிரளயத்துல தனக்குள்ள ஒடுக்கி கொள்வான் இறைவன். அப்படி ஒடுக்கி கொண்டதை பிரளயம் முடிந்த பிறகு மீண்டும் உற்பத்தி, பிரபஞ்சத்தின் உற்பத்திக்காக மீண்டும் அதை உருவாக்குவான். அதைத்தான் நாம என்ன மரபு எப்படி சொல்லுது? உண்டு உமிழ்தல் அப்படின்னு சொல்லுது. அப்படி உண்டு உமிழ்ந்த எந்தை, அமுது செய்து உமிழ்ந்த எந்தை. எதையெல்லாம் அமுது செய்து உமிழ்ந்தான்?
வங்கமார் கடல்கள் ஏழும் மலையும் வானகமும் மற்றும் அங்கன்மா ஞாலமெல்லாம் அமுது செய்து உமிழ்ந்த எந்தை. அப்படிப்பட்ட என் தந்தை போன்றவன் திங்கள் மாமுகில் அனவு. அனவுதல்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், தடவறது, உரசறதுன்னு அர்த்தம். திங்கள் மாமுகில், திங்கள்னா ஆம், இவன் சந்திரன், சந்திரனை மாமுகில், அந்த உயர்ந்த மேகக்கூட்டங்கள் போய் உரசுது. அந்த சாரி, திங்கள் மாமுகில் அனவு செறிபொழில், அதாவது மேகங்களையும் அதற்கு மேல் இருக்கக்கூடிய சந்திரனையும் அனவு செறிபொழில், அந்த உயரத்துக்கு போய் அதை உரசுதான். மேக மண்டலத்தையும் மேகத்துக்கு மேல இருக்கிற சந்திர மண்டலத்தையும் உரசும் அளவிற்கு உயர்ந்த பொழில் சோலை இருக்கு. செறி பொழில், அடர்ந்த சோலைகள் நிறைந்து விளங்குகின்றன. அது எவ்வளவு பெருசியா வளர்ந்துருக்கு அந்த சோலைன்னா, அது நேர மேல போய் நிலாவை தட்டிக்கிட்டு இருக்கு சார், மேகத்தை எல்லாம் கலைச்சிக்கிட்டு இருக்கு சார்ங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கு. செறிபொழில் தென் திருப்பேர் எங்கள் மால் இறைவன் நாமமேத்தி நான் உய்ந்த ஆரே. இந்த தென் திருப்பேர், இப்படி ஓங்கி வளர்ந்த சோலைகள் நிறைந்த தென் திருப்பேரில் இருக்கக்கூடிய எங்கள் மால், எங்களது திருமால், அவன்தான் எங்கள் இறைவன். அவனது நாமத்தை ஏத்தி, அவன் பெயரை பாடி, நான் உய்ந்த வழி இதுவே, நான் உய்ந்த ஆரே, நான் உய்ந்த வழி இதுவே அப்படின்னு சொல்றான். ஒருவனை உந்தி பூமேல் ஓங்குவித்து, நமக்கு தெரியும் உந்திப்பூ என்னது, கமலம். அவரது நாபியிலிருந்து கமலம் உருவாகிறது, தாமரை மலர். அதிலிருந்து பிரம்மன் உருவாகிறான். அந்த பிரம்மனே படைப்பை துவக்குகிறான் ஒவ்வொரு ஊழிக்காலத்தின் துவக்கத்திலும். முடிவில் இவரே எல்லாத்தையும் உள்ள விழுங்கிடுவாரு. திரும்ப பிரபஞ்சம் உற்பத்தி ஆகும் போது இவர் அவை அனைத்தையும் பொருள் என படைத்து, பொருள் படைத்த பிறகு உயிர்களை அதில் படைப்பதற்காக அவர் பிரம்மனை, தனது நாபியிலிருந்து ஒரு புதிய பிரம்மனை உருவாக்கி, அந்த பிரம்மனுக்கு அன்ன வடிவில் வேதத்தை உபதேசித்து, அந்த வேதத்தின் துணையுடன் பிரம்மன் படைப்பு செயலை துவக்குகிறான். இதுதான் ஒவ்வொரு ஊழி காலத்திலையும் நடக்கக்கூடியது. அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஒருவனை, யார் அந்த ஒருவன்? பிரம்மன். ஒருவனை உந்தி பூமேல் ஓங்குவித்து, தனது உந்தியிலிருந்து, உந்தினா அந்த இடத்துல தொப்புள் கொடின்னு அர்த்தம், தொப்புளிலிருந்து ஒரு தாமரை மலரை உருவாக்கி அதில் பிரம்மனாகிய ஒருவனை உண்டு பண்ணி, தன்னால் ஒருவனை ஆகம் தன்னால் ஒருவனை சாபம் நீக்கி. ஆகம்னா உடல், அதுவும் குறிப்பாக மார்பு. ஆகம்னா ஆணினுடைய மார்புக்கு ஆகம்னு சொல்றது ஒரு மரபு. ஆகம் தன்னால் ஒருவனை சாபம் நீக்கி, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்ம கபாலம் சிவன் கையில ஒட்டிக்குது. அப்ப அந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு அது அவரை பீடிக்கிறது, பிரம்மனை. பிரம்மகத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பீடிக்கும். ஈசனுக்கு எப்படி பீடிக்குது அப்படின்னா, அவன் கிள்ளிய பிரம்மனின் தலை அவன் கையிலேயே ஒட்டி கொள்ளுகிறது. அதான் பிரம்ம கபாலம். சதையெல்லாம் உதிர்ந்து கபாலமா அது இருக்கு. ஆனா அந்த கபாலம் என்ன செய்கிறது? சிவனுக்கு இடப்படும் உணவுகள் அனைத்தையும் அந்த கபாலமே உண்டு விடுகிறது. சிவனுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை. சிவனால அந்த கபாலத்தை உதறவும் முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப கடைசியா அது எப்பதான் நிறையும், அதுக்கு அது நிறைஞ்சா போயிடும், வயிறு நிறைஞ்சா போயிரும்னு சொல்லும் போது பல வெர்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு வெர்ஷன் என்னன்னா, வைணவர்கள் சொல்ற வெர்ஷன் என்னன்னா, பெருமாளினுடைய மார்பில் இருக்கக்கூடிய நீர், அவர் மார்பில் சுரக்கக்கூடிய அவருடைய வேர்வை மாதிரி சுரக்கிற நீரை எடுத்து அப்படி உதறாராம். அது அந்த கபாலத்தில் பட்டு அந்த கபாலம் அதனால நிறைவுற்று அது நீங்கி விடுகிறது அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு என்ன கதை? பெருமாள் தன் திருமார்பை லேசா கீறி அதுல இருக்கிற ரத்த துளிகள் 2 எடுத்து அதுக்கு இப்படி விடுறாரு அந்த கபாலத்துக்கு. அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொண்ட கபாலம் சிவனை விட்டு நீங்குகிறது. ஆகவே இரு பொருள் அதுல இருக்கு. ஆகம் தன்னால் ஒருவனை சாபம் நீக்கி உம்பர் ஆள் என்று விட்டான். உம்பர் ஆள் அப்படின்னா, உம்பர்னா தேவர்கள், உம்பர் ஆள், ஆழ்வாயாக அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு சாபத்தை நீக்கி போயா தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருந்து செய் அப்படின்னு இவன் தான் விட்டுருக்கான் என்று விட்டான், வேலைக்கு விட்டான். அதாவது இவர் தான் அப்படி செஞ்சிருக்கார், அவர் அனுப்பியிருக்கார். சிவனை சாபத்தை நீக்கி போயா போ தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருப்போ அப்படின்னு அனுப்பியிருக்காராம். எங்க இருக்கான்?
பெருவரை மதில்கள் சூழ்ந்த பெருநகர். எது? பெருவரை. வரைனா மலை. பெருவரை பெரிய மலை போன்ற மதில்கள் சூழ்ந்த, மதில் சுவர்கள் சூழ்ந்த பெருநகர். பெருநகர்ங்கிறது திருப்பேர் நகர், அதுதான் பெருநகர் என்று சொல்லப்படுகிறது. திருப்பேர் நகர். அந்த நகரில் அரவு அணை மேல், பாம்பு படுக்கையின் மேல் கருவறை வண்ணன் தன் பேர் கருதி. எப்படி இருக்கான்? கருவறை. வரை அப்படின்னா மலைன்னு பார்த்தோம். கருவறை கரிய மலை போல். அரவு அணை மேல் கருவறை வண்ணன். பாம்பு எப்படி இருக்கிறது? வெள்ளி நிறத்துல இருக்கு, வெள்ளை நிறம். எந்த பாம்பு? ஆதிசேஷன். அதனாலதான் லக்ஷ்மணன் வந்து வெள்ளை நிறத்துல இருப்பாரு, ராமன் கருப்பு நிறத்துல இருப்பாரு. அப்போ ஆதிசேஷனுடைய கிட்டத்தட்ட ஒரு வெள்ளி மாதிரி ஆதிசேஷன் மின்னிக்கிட்டு இருக்கான். அவன் மேல கரிய நிற மலை போல யார் படுத்திருக்கா? திருமால் படுத்திருக்கான். ஆகவேதான் அரவு அணை மேல் கருவறை வண்ணன். கருவறை வண்ணன் கரிய மலை நிறத்தவன் அப்படின்னு அர்த்தம். தன் பேர் கருதி, அவன் பேரை கருதி, கருதினா மனதால் நினைத்து கொண்டு, அதன் வழியாக நான் வீடு பேரடைந்தேன். நான் உய்ந்த ஆறே, நான் உய்ந்த வழி இதுவே. ஊனமர் தலை ஒன்று ஏந்தி உலகெல்லாம் திரியும் ஈசன். ஏற்கனவே சொன்ன கதை தான். ஊனமர் தலை, எது? பிரம்மனுடைய தலை. அந்த தலை கையில் ஏந்தி உலகெல்லாம் திரியறான் ஈசன். ஏன் உலகெல்லாம் திரியறான்? எங்கேயாவது எதையாவது சாப்பிட்டு இந்த தலை வந்து நிறைவடையாதா, நம்ம கையை விட்டு போகாதான்னு சொல்லி உலகம் பூரம் திரியறான். உலகத்துல இருக்கிற எல்லா உணவையும் அதுக்கு போட்டு பார்த்தாச்சு. அது எல்லாத்தையும் தின்னுட்டு இன்னும் கொண்டான்னு உட்கார்ந்துருக்கே தவிர திருப்தி அடைய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஈசன் ஈன் அமர் சாபம். ஈன் அமர், ஈன்னா ஈனத்தனமானன்னு சொல்றோம் இல்லையா, கேவலமான. இந்த கேவலமான சாபம், ஈன் அமர் சாபம். பாக்குறவெல்லாம் என்னையா இது இப்படி கேவலமா திரியறான்னு என்னைய பழியா பேசுறாங்க. எனக்கு பழி வருமாறு, எனக்கு அவப்பெயர் அவமானம் வருமாறு இருக்கக்கூடிய இந்த சாபத்தை நீக்காய். என்ன? என்னன்னா என்று கேட்கன்னு அர்த்தம். சிவன் வந்து கேக்குறானா, எப்பா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, இந்த மாதிரி இதை கையோட இப்படி எல்லா இடத்துலயும் ஒட்டிட்டு வர்றது, எனக்கு இப்படி ஒரு அவமானம் தேவையா? எனக்கு அவமானத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சாபத்தை நீக்க நீ ஏதாவது செய்ய மாட்டியா என்று கேட்க, ஒன் புனலை ஈந்தான். ஒன்னுனா அழகிய, இவனுடைய உடலிலிருந்து வரக்கூடிய நீர், அந்த புனல் அதான் நீர். இவன் உடலில் ஒழுகி வரும் நீரை எடுத்து, அதாவது அதை வைணவ உரையாசிரியர்கள் ஸ்வேத ஜலம் அப்படின்னு சொல்றாங்க, வெள்ளை நிற நீர் அப்படின்றாங்க. அதை எடுத்து அப்படி கொடுக்குறானோ, அதை வாங்கிட்டு அது போயிடுது, அந்த கபாலம் போயிடுதுன்னு சொல்றாங்க. ஒன் புனலை ஈந்தான் தேனமர் பொழில்கள் சூழ்ந்த செறிவயல் தென் திருப்பேர் வானவர் தலைவன் நாமம் வாழ்த்தி நான் உய்ந்தாரே. தேன் நிறைந்த பொழில்கள் சூழ்ந்த வயல்களால் நிரம்பிய இந்த தென் திருப்பேர் நகரில் இருக்கும் வானவர் தலைவன், நித்தியசூரிகளுக்கு தலைவன், தேவாதி தேவனாகிய அவன் நாமத்தை வாழ்த்தி நான் உய்ந்த வழி இதுவே. வக்கரன் வாய் முன் கீண்ட மாயனே. வக்கரன், வக்கரம்னா வளைந்த அப்படின்னு அர்த்தம், கோணலான வளைந்தன்னு அர்த்தம். இந்த கதை எங்க வருதுன்னா, கிருஷ்ணர் போய் ருக்மிணிய அப்டக்டிங் தூக்கிட்டு வர்றாரு. அந்தம்மா நோட்ஸ் அனுப்புது, லெட்டர் அனுப்பியிருக்கு, எனக்கு இது மாதிரி சுயம்பரம் வைக்கிறாங்க, ஆனா எனக்கு உன்னையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் அன்னைக்கு சுயம்பரம் வைக்கிற அன்னைக்கு காலையில அம்மன் கோயிலுக்கு பூஜைக்கு போகணும்னு சொல்லிட்டு வருவேன், அந்த இடத்துல நீ என்னை தூக்கிடணும் அப்படின்னு இந்த அம்மா தான் ஐடியா கொடுக்குது, ருக்மணி தான் ஐடியா கொடுக்குது. உடனே இவர் போய் எல்லா மன்னர்களும் நிக்கிறாங்க, காத்திருக்காங்க சுயம்பர மண்டபத்துல. கிருஷ்ணன் கரெக்டா கோயிலுக்கு வாசல்ல வெயிட் பண்ணி, இவர் ருக்மணி வந்த உடனே அவளை தூக்கி தேர்ல வச்சுக்கிட்டு வண்டியை விட்டான். இதை கேள்விப்பட்ட உடனே ருக்மிணியினுடைய அண்ணன் ருக்மி அப்படின்னு இருக்கான், ருக்மி அவன் சிசுபாலனுக்கு தான் இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். ஆகவே சிசுபாலன், பிற மன்னர்கள் எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ணரை துரத்துறாங்க. பயங்கரமான சேசிங்லாம் நடக்குது. அந்த சேசிங்ல இவரோட சண்டை போட்ட 4-5 பேரை காலி பண்ணிட்டு
கடைசியா ருக்மிய தோக்கடிக்கும் போது அவனை கொல்ல வேண்டாம், என்ன இருந்தாலும் தன் பொண்டாட்டிக்கு அண்ணன் இல்லையா, ஆகவே அவனுக்கு ஒரு பக்க மீசையையும் ஒரு பக்க தலைமுடியையும் சிரைத்து அவன் கையை பின்கட்டா கட்டி அவனுடைய தேர்லயே போட்டு துரத்தி விட்டுறாரு கிருஷ்ணன். அவமானப்படுத்தி அனுப்பிடுறாரு கொல்லாம. அப்போ இவர் கூட சண்டை ஓட்ட கேரக்டர்கள்ல ஒண்ணுதான் தந்தவக்ரன் அப்படின்னு ஒருத்தன். அவனுக்கு வாய் எப்படி இருக்கு, பல் எப்படி இருக்குமா, தந்தம்னா பல், அதுலதான் தந்த் அப்படிங்கிற வார்த்தை ஹிந்தியில வருது. தந்தம் அப்படின்னா பல்லுன்னு அர்த்தம். தந்தம் வளைந்து இருக்கிறது, பல்லு வளைஞ்சு இப்படி வெளியே வந்திருக்கு, அதனாலதான் அவன் தந்த வக்ரன். அஷ்டவக்ரர்னு ஒரு ஞானி உண்டு. வக்ரம்னா கோணல், அஷ்டனா 8. அவர் உடம்பு ஏதோ ஒரு காரணத்தினால பிறக்கும் போதே அவர் உடல் குறையோடு பிறந்தவர். 8 கோணல்கள் அவர் உடம்புல இருக்கும், அதனால அவருக்கு பேரே அஷ்டவக்ரர். அவர் சொன்ன கீதை ஒன்று ரொம்ப பிரபலம், ரொம்ப நல்லா இருக்கும். அத்வைத பேசக்கூடியவர்கள் அஷ்டவக்ர கீதையை ரொம்ப முக்கியமா பேசுவாங்க. ஆகவே அஷ்டவக்ர கீதை குறித்து நீங்க நல்ல புக்கு வேணும்னா இதுல கிடைக்கும். திருவண்ணாமலையில இருக்கிற ரமணாசிரமத்துல புக்கு போட்டிருக்காங்க. அங்க நான் வாங்கினது அங்கதான் வாங்கினேன், அஷ்டவக்ர கீதைக்கு விளக்கம். ஸோ அஷ்டவக்ர கீதை ரொம்ப பிரபலம். ஸோ வக்ரம்னாலே வளைவு கோணல்னு அர்த்தம். இப்போ தந்த வக்ரன்னா பல் வளைந்தவன், பல் இப்படி வெளியே வளைஞ்சி கோரை பற்களா இருக்கு, அப்படிப்பட்டவன். அவனை கிருஷ்ணரை எதிர்த்து வரும்போது அவர் என்ன செய்கிறார், அவன் வாயை பிடித்து அந்த பல்லை பிடித்து வாயோட சேர்த்து இடிச்சு கொள்றார். அதனாலதான் அந்த வக்கரன் வாய் முன் கீண்ட மாயனே என்று வானோர் புக்கு. வானோர்னா இந்த இடத்துல யாரு, தேவர்கள். தேவர்கள்லாம் இறைவனை பார்க்க எப்படி வராங்க திருமாலை பார்ப்பதற்கு, ஐயா முன்னாடி நீ தந்தவக்கரனை வாய எவ்வளவு வீரத்தோட நீ அவனை போர் செய்து கொன்றாய் அப்படின்னு புகழ் பாடிக்கிட்டே புக்கு நுழைந்து அரண் தந்து அருளாய் என்ன. அரண்னா இந்த இடத்துல எங்களை காப்பாற்ற மாட்டையா, அந்த வார்த்தையை கவனிங்க. தேவர்கள் எவனும் சரண் தந்து அருளாயின்னு கேட்கறது இல்ல, அரண் தந்து அருளாயின்னு கேட்கிறான். அப்ப சரணுக்கும் அரணுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அரண் என்பது எனக்கு வேறு எவராலாவது சிக்கல் வரும்போது நீ அந்த சிக்கலை நீக்கி கொடுத்துட்டு போயிரு, அவ்வளவுதான். இப்போ ஒரு டாக்ஸி புக் பண்றோம், டாக்ஸிக்காரன் நம்மளை எங்க கொண்டு போய் விடணும் அங்க கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப டாக்ஸி வந்துருவான், நம்ம கூடயே நிக்க மாட்டான். அதுதான் அரண். மதிலுக்கு என்ன பேரு? கோட்டை மதில், கோட்டை சுவருக்கு அரண் என்று பெயர். அரண் என்பது ஒரு பாதுகாப்புக்கு வெளியில் நிக்குமே தவிர அது உள்ள வராது, அது அப்படியே நிக்கும். வெளியில இருந்து யாரையும் உள்ள அண்ட விடாது. உள்ள என்ன நடக்குதோ நடக்கட்டும், வெளியில இருந்து யாரையும் உள்ள விட மாட்டான்பா. அதுதான் அரண். சரண் என்பது என்ன, மொத்தத்தையும் கொண்டு போய் அவன் காலடியில போட்டுடுறது. எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது இனிமே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் பொறுப்பிலேயே கொடுத்துடுறது, அவன் திருவடிகளிலேயே விழுந்து விடுவது. அரண் என்பது பிரச்சனை வராம பாத்துக்கப்பா அப்படின்னு அவனை ஒரு கேரண்டி மாதிரி, அவனை ஒரு இது மாதிரி யூஸ் பண்றது. அப்போ எப்படி அவனை போய் பாக்குறாங்க, அன்றைக்கு தந்தவக்ரனை கொன்றவனே அப்படின்னு அவன் புகழை பாடிக்கொண்டு அவன் இருக்கும் இடத்திற்குள் புகுந்து அவனிடம் அரண் கோருகிறான். ஏதாவது அப்படின்னு என்ன அர்த்தம், தேவர்கள் எப்போவாவது பிரச்சனை எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் இவன்கிட்ட ஓடி வந்துருவாங்கன்னு அர்த்தம். ஆனா நம்மால என்ன செய்யறாரு, அப்படி அந்த அரண் தந்து அருளாய் என்ன என்று கேட்க எப்ப கேட்டிருக்காங்க, இரணியனது கொடுமை அளவுக்கு மிஞ்சி போகும்போது இத மாதிரி அவங்கிட்ட ஐயா எங்களை காப்பாத்துன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு சரண் கொடுன்னு கேட்கல, என்னை காப்பாற்றுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப அவன் என்ன செஞ்சான், பொன் ஆகத்தானை, ஆகம்னா உடல் மார்பு, பொன் ஆகம் தங்கம் போன்ற நிறமுடையவன், ஆகவேதான் அவனுக்கு பேர் ஹிரண்யன். ராஜா கேட்கல ராஜா, மத்தவங்களுக்கு கேக்குதா என்னன்னு தெரியல, வாய்ஸ் சுத்தமா கேட்கல, பிரேக் ஆயிடுச்சு ராஜா. ஹிரண்யன் அவன் தங்கத்தால் அவன் போல் இருக்கக்கூடியவன். ராஜா பிரேக் ஆகி வருது. இப்போ இப்ப சரியா இருக்கா? ஓகே.
பட் ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடில இருந்து கேட்கல. கொஞ்சம் இப்ப முன்னாடி கேக்குது இல்லையா? கண்டினியூ பண்ணலாமா? இப்ப கேட்கல. ஆ, சரி. அப்போ பொன் ஆகத்தானை என்றால் பொன்னிறமான உடல் உடையவனை. ஆகம்னா உடல், மார்பு ஆகிய இரண்டையும் குறிக்கக்கூடிய சொல் அது. பொன் ஆகம், பொன்னால் ஆன உடல் அப்படின்னா அவன் தங்கமான உடல் கிடையாது, அந்த நிறம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அவன் பேரே ஹிரண்யன். ஹிரண்யம் அப்படின்னா வடமொழியில தங்கம்னு அர்த்தம். அவன் தங்க நிறத்தில் இருப்பதால் ஹிரண்யன் எனப்பட்டான். ஆஹ் பொன்னப்பர் அப்படிங்கிற பெயர் தமிழ் பொன்னப்பன்னு சொல்லணும். இந்த ஹிரண்யனை, பொன் ஆகத்தானை, இந்த நக்கு அரி உருவமாகி நகம் கிளர்ந்துன்னு வருது இல்லையா, இதை எப்படி கொண்டு கூட்டி வாசிக்கணும்னா நக்கு கிளர்ந்து நகம் இடந்து அப்படி வாசிக்கணும். நக்குனா நகுதல் என்பது, நகு என்பது நக்குன்னு வந்தது விகாரம். நகுதல் அப்படின்னா அது தூணை உடைக்கிறான் இரணியன், அந்த தூணுக்கு உள்ளிருந்து நரசிம்மம் வெளியில வருது. அந்த நரசிம்மம் வெளியில் வந்து ஒரு ஆங்கார சிரிப்பு, ஒரு கோபச் சிரிப்பு சிரிக்க, அந்த சிரிப்பு பெருக பெருக அந்த இவனுடைய நரசிம்மத்தினுடைய உருவமும் பெருகி கொண்டே போகிறது. ஆகவேதான் நக்கு கிளர்ந்து, கிளர்ந்துன்னா அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு வளர்ந்துட்டான். வளர்ந்துன்னா அதுக்கு டைம் எடுக்கும். கிளறுதல் அப்படின்னா அப்படியே வேகமா பொங்கி வர்றது. அந்த தூணுக்குள்ள இருந்து வெளியே குதிச்சது, அந்த தூண் சைஸுக்கு தான் இருந்தது அந்த நரசிம்மம். ஒரு ஆங்காரமான சிரிப்பு, ஆத்திர சிரிப்பு சிரிக்க சிரிக்க அப்படியே பெருசா வளர்ந்துகிட்டே போகுது. ஆகவேதான் அந்த வார்த்தையை போடுறாரு. நக்கு கிளர்ந்து, எது அறிவுருவம், அரினா சிங்கம், அரி உருவம் சிங்க உருவம், நக்கு கிளர்ந்து சிரித்து கிளர்ந்து நகம் இடந்து, நகத்தால் இடந்து அப்படி செஞ்சான். யார? பொன் ஆகத்தானை நகம் இடந்து, தன்னுடைய நகத்தால் குத்தி கொதறி கொண்டுட்டான். அப்படிப்பட்ட யாரு? இடந்து உகந்த, அப்படி செய்து பக்தர்களுக்கு அருளிய சக்கர செல்வன். அந்த வார்த்தையை பாருங்க, சக்கரத்தை உடைய செல்வன் அவன். அப்ப ஏன் இந்த இடத்துல சக்கர செல்வன்கிற வார்த்தையை போடுறாரு? வழக்கமா விஷ்ணு தனது எதிரிகளை அழிப்பதற்கு தன்னுடைய சக்கராயுதத்தை தான் பயன்படுத்துவார். ஆனா நரசிம்மனா வரும்போது சக்கரத்துக்கு அவசியமே இல்லாதபடி தன்னுடைய நகம் இடந்து நகத்தாலேயே கிழிச்சு கொண்டுட்டார். அப்போ செல்வம் அப்படின்னா, செல்வு அப்படின்னா தமிழ்ல அழகுன்னு ஒரு பொருள் இருக்கு. செல்வு உடையவன் செல்வன், அழகு உடையவன் அழகன், செல்வு உடையவன் செல்வன். அப்ப இங்க சக்கரம் அவனுக்கு ஒரு அழகு பொருளா விளங்குது. ஆகவே சக்கர செல்வன். நரசிம்மருக்கு கையில சங்கு சக்கரம் இருக்குன்னாலும் அந்த சக்கரம் அவருக்கு தேவையே இல்லை. அந்த அவதார நோக்கம் என்ன? இரணியனை அழித்தல். நகத்தை வச்சு அதை செஞ்சிட்டாரு சாமி. அப்ப அந்த சங்கு சக்கரம் அது சும்மா கைக்கு அழகா இருக்கா? முதல்லயே சொல்லிட்டோம்ல, கையிலங்கு ஆழி சங்கன்னு முதல் பாட்டுல சொல்லியாச்சு. அது கைக்கு அழகா இருக்குல்ல வச்சிருந்தா, ஆமா ரொம்ப அழகா இருக்கு, போஸ் கொடுக்க ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே வச்சுட்டு போங்க. சக்கர செல்வன், அது அழகா வச்சிருக்கான். சக்கர, அழகிய சக்கரத்தை உடையவன், தென்பேர் தலைவன், தென்பேர் நகரனுடைய தலைவனென விளங்குபவன், தாளடைந்து உய்ந்தேனே, அவன் திருவடிகளை அடைந்து நான் உய்ந்தேன் அப்படி நேரடியா சொல்லிட்டார். சக்கர செல்வன், அந்த வார்த்தையே அழகு. சக்கர செல்வன், தென்பேர் தலைவன், தாளடைந்து உய்ந்தேனே. விலங்கலால் கடல் அடைத்து, விலங்கல்னா மலை, ஏற்கனவே பார்த்திருக்கோம். மலைகளால் கடலை அடைத்துனா இந்த இடத்துல அணை கட்டிங்கிற பொருள் எடுக்கணும். கடலை அடைக்கல, இந்த கடலுக்கு குறுக்க பாதை போடுறாரு, அதுதான் கடலை அடைத்து. எதனால இப்படி மலையை கொண்டு கடலுக்கு பாதை போடுறீங்க? விலங்கிழை பொருட்டு. விலங்கு இழை, ஆபரணங்களால் இழைப்பதற்கு தகுந்த அழகோடு விளங்கக்கூடியன்னு அர்த்தம். இழைனாலே பெண் தான், அழகிய பெண்ணுன்னு அர்த்தம். ஆபரணங்களால் இழைக்கப்படும் அளவிற்கு அழகுடைய பெண். ஆகவே விலங்கு இழை பொருட்டு, அந்த பெண் யாரு? சீதை. அந்த சீதையின் பொருட்டு வில்லால் இலங்கை மா நகருக்கு இறைவன் யாரு? இலங்கை மா நகருக்கு இறைவன் யாரு? ராவணன். அவனை வில்லால் 20 புயம் துணித்தான். புயம்னா புஜம், புஜம்ங்கிற வடமொழி சொல் புயம் என்று தமிழ்ல வருது. புஜம்னா தோள்,
அவனுக்கு 20 தோள்கள் இல்லையா? அந்த 20 தோள்களையும் அந்த விலங்கிழை யாரு சீதைக்காக கடலுக்கு குறுக்க அணைய போட்டு வந்து இலங்கைக்கு இறைவனென விளங்கிய ராவணனுடைய 20 தோள்களையும் தன்னுடைய அம்பினால் துணித்தான். துணித்தான்னா துண்டாக்கினான்னு அர்த்தம். அப்பேற்பட்ட இறைவன் நலம் கொள் நான்மறை வல்லார்கள், நலம் மிக்க 4 வேதங்களிலும் சிறந்தவர்கள், ஒத்து ஒலி ஏத்தக் கேட்டு. ஒத்து ஒலி ஏத்தக் கேட்டு, இந்த வார்த்தையை பாருங்க. ஒத்து ஒலினா வேத கோஷம் செய்தல்னு பேர் அதுக்கு. அதாவது நிறைய வேதம் வல்லவர்கள், 4 வேதத்திலும் வல்லவர்கள் திருப்பேர் நகர்ல இருக்காங்க. அவங்க எப்படி வேதம் ஓதுகிறார்கள்? அனைவரும் ஒரே அலைவரிசையில் ஒத்து, ஒரே போல ஒத்து, அப்படியே ஆஹ், நல்ல ஒலி, நல்ல ஒலியில அவங்க அப்படி வேதம் சொல்றாங்க. கணீர்னு சொல்றாங்க. நிறைய பேர் கூட்டமா சேர்ந்து ஒரே மாதிரி கணீர் குரல்ல 4 வேதங்களையும் சொல்லும் போது மலங்கு பாய் வயல், அங்க இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் அந்த வேத கோஷத்தை கேட்டு துள்ளி பாயுதான். மலங்கு பாயும், மலங்கு பாயும் வயல், அதான் மலங்கு பாய் வயல். மீன்கள் எல்லாம் துள்ளி பாய்கின்றன வேத கோஷத்தை கேட்டு. அப்பேற்பட்ட வயல்கள் நிறைந்த திருப்பேர் மருவி, மருவினா அதில் சென்று தங்கி அப்படி இருந்தவனுடைய, மருவினா மருகிறவன், மருவுகிறவன், அங்கு இருப்பவன், அவனை நான் என்ன செய்தேன்? நான் அவனை தரிசித்து நான் என் வாழ்வில் உய்யப் பெற்றேன். நான் வாழ்ந்த ஆறே, நான் வாழ்ந்த ஆறே, அதாவது அங்கேயே நான் இருக்கேன். அவனை அவன் வந்து இருக்கிற இடத்துல நான் இருந்தேன். இவ்வளவுதான் என் வாழ்க்கை, நிறைந்து விட்டது என் வாழ்க்கை. அதான் நான் இதுவரைக்கும் நான் உயிர்ந்த ஆறேன்னு சொன்னவர், அடைந்து உயிர்ந்தேனேன்னு முந்தின பாட்டுல சொன்னவர், இந்த இடத்துல நான் வாழ்ந்த ஆறே, இங்கதான் வாழ்ந்திருக்கேன், நான் இப்படிதான் வாழ்ந்தேன் நான் இங்கே, இவனது திருவடிகளில் வாழ்வதே வாழ்க்கைன்னு சொல்லிடுறாரு. தான் வெண்ணெய் அமுது செய்ய, அதுதான் எப்படி வருது? வெண்ணெய் தான் அமுது செய்யன்னு வருது. தான் வெண்ணெய் அமுது செய்ய வெகுண்டு, யாரு? ஆய்ச்சி வெகுண்டு மத்து ஓச்சி, மத்த எடுத்து ஓங்குறா. ஓச்சினா ஓங்குதல். யாரு? யசோதை. யசோதை வந்து இவன் கிருஷ்ணாவதாரத்துல வெண்ணெய் எடுத்து சாப்பிடுறான். அதை பாக்குறவ கடும் ரொம்ப கோபம் வந்த மாதிரி வந்து கையில இருந்த மத்தால ஓங்கி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு அடிக்க போற மாதிரி வந்து அவனை பயமுறுத்தி, கன்னி ஆர் குறுங்கயிற்றால், கன்னினா முடிச்சு, முடிச்சுகள் நிறைந்த சிறு கயிறு. அது ஏன் முடிச்சுன்னு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், மீண்டும் ஒரு முறை சொல்றோம். நம்ம ஊர் மாதிரி தயிர் கிடையாது அங்க கிடையாது. வட இந்தியால பெருசா இருக்கும். நீங்க அந்த கம்பை வந்து ஒரு தூணோட சேர்த்து கட்டி கீழே பெரிய அண்டா மாதிரி இருக்கிற, தவளை மாதிரி இருக்கிற பெரிய பானையில வச்சுதான் பாலை அவங்க, இது தயிரை அவங்க கடைவாங்க. அதை கையால, கை விரல்களால கடைய முடியாது அந்த மத்தை. அது பெரிய மத்து, நம்ம உயரம் இருக்கும், 6 அடி உயரம் இருக்கும் அந்த மத்து. ஆகவே அதை தூணோட சேர்த்து கட்டி இவங்க அதுக்கு எதிராக உட்காந்துட்டு ஒரு கயிறு, நீளமா ஒரு கயிறு வச்சிருப்பாங்க அவங்க கை நீளத்துல. அந்த கயிறை, அத அந்த மத்தை சுத்தி போட்டு அந்த கயிறை தான் முன்னும் பின்னுமா இழுப்பாங்க, மத்து சுழலும். இந்த கன்வேயர் பெல்ட் மாதிரி அது, அந்த சிஸ்டத்துல அப்படி சுத்தி சுழரும். அப்படி சுத்தும் போது எந்த அளவுக்கு விட்டு எந்த அளவுக்கு இழுக்கணும், இப்போ வலது கையை விட்டோம்னா இடது கையை இழுக்கணும், இடது கையை விட்டா வலது கையை இழுக்கணும். எவ்வளவு தூரம் தெரியறதுக்காக முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க, எவ்வளவு சுத்தணும்னு தெரியறதுக்காக. அதுல எவ்வளவு அளவு இருக்கோ, தயிர் அளவு எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த முடிச்சு, 3ஆம் முடிச்சுல சுத்து, 2ஆம் முடிச்சுல சுத்துன்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு உண்டு. ஆகவே அவங்க கையில இருக்கிற அந்த கன்னி கயிறுன்னு அதுக்கு தான் பேரு. அதுல அந்த அளவுக்காக முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. எவ்வளவு நீளம் கையை விட்டு அப்படி இழுத்து சுத்தணும், கடையணுங்கிறதுக்காக கயிறுகள்ல முடிச்சதான் அளவா வச்சிருப்பாங்க. ஆகவேதான் அது முடிச்சு போடப்பட்ட கயிறு. அப்படின்னா கயிறு பிஞ்சு போய் முடிச்சு போடல, அளவுக்காக போட்ட முடிச்சு. அதுதான் கன்னி நுண் சிறுத்தாம்புன்னு இவர் ஆரம்பிக்கிறாரு, மதுரகவி ஆழ்வார் ஆரம்பிப்பாரு. கன்னி நுண் சிறுத்தாம்பினால் கட்டப்பட்டன்னு ஆரம்பிச்சு தன்னுடைய ஆசிரியர்கிட்ட வந்து முடிப்பாரு. இங்க அதேதான், கன்னியார் குறுங்கயிற்றால், அப்படி முடிச்சுகள் நிறைந்த சின்ன கயிறால கட்ட, இவனை கட்டுறான். கட்டும்போது இவன் எப்படி இருக்கான்? இவன் யாரு? உலகேழும் உண்டு உமிழக்கூடிய தெய்வம். எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க. நக்கு கிளர்ந்து நகமிடந்து
பொன் ஆகத்தானை கொன்று ஒழித்த தெய்வம் அது. வங்கம் ஆர்கடல்கள் ஏழும் மலையும் வானகமும் மற்றும் அங்கன்மா ஞானமெல்லாம் அமுது செய்து உமிழ்ந்த எந்தை. அப்பேற்பட்டவன் ஒருவனை உந்திப்பூ மேல் ஓங்குவித்து ஆகம் தன்னால் ஒருவனை சாபம் நீக்கி உம்பர் ஆழ்வாயாக என்று விட்டவன். அப்பேற்பட்ட தெய்வம் இங்க என்னவா இருக்கு? வெண்ணெய் தான் அமுது செய்ய ஆய்ச்சி வெகுண்டு மத்து ஓச்சி கன்னியார் குறுங்கயிற்றால் கட்ட. எப்பேற்பட்ட தெய்வம் அது. அத இவர் கயிறால கட்டி போட்டா இந்த தெய்வம் என்ன செய்யுது? வெட்டென்று இருந்தான். வெட்டன்னா சும்மா இருந்தான், கம்முன்னு இருந்தான். அதான் வெட்டன இருந்தான், கம்முன்னு இருந்தான், கம்முன்னு உட்கார்ந்துருக்கான். அதான் அன்பினால் கட்டப்பட்டதால் கட்டுண்டு இருக்கான் அவன். எப்பேற்பட்ட இறைவன் அவன். இதுக்கு முன்னாடி இருக்கிற பாடல்கள்ல பாருங்க, அவன் பிரம்மாண்டம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. வக்கரன் வாய் முன் கீண்ட மாயனே என்று வானோர் பூக்கு அறந்தந்து அருளாய் என்ன பொன்னாகத்தானை நக்கு அறி உருவமாகி நகங்களர்ந்து இடந்து உகந்த சக்கரச் செல்வன் வெட்டென்று இருந்தான். கம்முன்னு உட்கார்ந்துருந்தான். கட்டு போடுறாங்க, கம்முன்னு இருந்தான். திண்ணமா மதில்கள் சூழ்ந்த தென் திருப்பேருள் வேலை வண்ணனார். திண்ணம்னா உறுதின்னு அர்த்தம். திண்ணமா மதில்கள், உறுதிமிக்க பெரிய மதில்களால் சூழப்பெற்ற தென் திருப்பேர் நகருக்குள் வேலை வண்ணனார். வேலைனா கடல். வேலை வண்ணனார் கடலின் நிறத்தை உடையவன், கடலின் வண்ணத்தை உடையவன். வண்ணனார் வேலை வண்ணனார் கடல் நிறமுடையவன். நாமம் நாளும் வாய்மொழிந்து உயர்ந்த ஆறே. அவன் பெயரை ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி நான் உயர்ந்தேன். உயர்ந்த ஆறே, சாரி, உயர்ந்த ஆறே. நான் உய்வின் இதை அடைந்தேன், உயர்வை அடைந்தேன் அப்படின்னு சொல்றேன். அம்பொன் ஆர் உலகம் ஏழும் அறிய. அம்பொன் அப்படின்னா அழகிய பொன் போன்ற 7 உலகங்களும் அறியும்படியாக ஆய்ப்பாடி தன்னுள், ஆயர்பாடியில கொம்பு அனார் பின்னை. அனார்னா போலன்னு அர்த்தம். கொம்பு போன்ற, கொம்புன்னா அந்த இடத்துல வஞ்சி கொடின்னு பொருள் உண்டு. மூங்கில்ங்கிற பொருளும் எடுக்கலாம். மூங்கில் போல் தோள்களை உடைய நப்பின்னைங்கிற பொருளும் எடுக்கலாம். வஞ்சிக்கொடி போன்ற அழகிய நப்பின்னை 2 பொருளுமே பொருந்தும். கொம்பு அனார் பின்னை கோலம் கூடுதற்கு, அவளுடைய அழகை அடைவதற்கு, அந்த நப்பின்னையின் அன்பை அடைவதற்கு 7 உலகங்களும் அறியும்படியாக ஆய்ப்பாடியில் ஏறு கொன்றான். கொன்றான்னா இந்த இடத்துல வென்றான்ங்கிற பொருளை எடுக்கணும். அவளுடைய ஏறு, அவளுடைய காளையை அடக்கினான். ஏன்னா நப்பின்னை வளர்க்கிற காளையை அடக்கினாதான் நப்பின்னையை திருமணம் செய்ய முடியும். ஆகவே இவள் என்ன செஞ்ச? அவனுக்காக 7 உலகம் அறியும்படி அந்த காளையை அடக்கினான். செம்பொன் ஆர் மதில்கள் சூழ்ந்த, செம்பொன் போன்று ஒளி வீசக்கூடிய மதில்கள், 6 மதில்கள், அடர்ந்த மதில்கள் சூழ்ந்த தென் திருப்பேருள் மேவும், தென் திருப்பேர் நகரில் மேவும் எம்பிரான் நாமம், என்னுடைய பிரானாகிய, என்னுடைய தலைவனாகிய அவனுடைய நாமம் நாளும் ஏத்தி, ஒவ்வொரு நாளும் அதை புகழ்ந்து நான் உயர்ந்த ஆறே, நான் இதுதான் உயர்ந்த வழி. 4 வகை வேதம் நமக்கு தெரியும். 4 வேதம், 5 வேள்வி நமக்கு தெரியும். பூத யஜ்யம், பிரம்ம யஜ்யம் நமக்கு எல்லாமே தெரியும். தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், இந்த இந்த மனுஷனுக்கு, சக மனுஷனுக்கு உதவுறது. இப்படியாக 5 வகை பித்ரு யஜ்யம். இந்த மாதிரி 5 வகை யஜ்யங்களையும் செய்யக்கூடிய 6 அங்கம் நமக்கே தெரியும். உபாங்கங்கள் 6 வேதத்திற்கு, வியாகரணம், ஜோதிஷன், இப்படி வரக்கூடிய 6 அங்கங்கள். இது எல்லாவற்றையும் வல்லார், வல்லார்னா அதுல எக்ஸ்பர்ட்ஸ்னு அர்த்தம். 4 வகை வேதம், 5 வேள்வி, 6 அங்கம் வல்லார். இந்த 3 விஷயத்திலையும் 6 அங்கங்கள், 4 வேதங்கள், 5 வேள்விகள், இவற்றில் எக்ஸ்பர்ட்டாக விளங்குபவர்கள் மேலைவானவரின் மிக்க வேதியர். மேலைவானவர்னா சொர்க்கத்தில் இருக்கும் தேவர்கள்னு அர்த்தம். தேவர்களை விட உயர்ந்த சிறப்புடைய, தேவர்களை விட சிறப்பு மிகுந்த வேதியர். ஆதி காலம் சேல்வுகள் வயல் திருப்பேர் செங்கன் மாலொடும் வாழ்வார். அது
ஆதிகாலம்னா நெடுங்காலம்னு அர்த்தம். அந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்தணர்கள் இதில் எல்லாம் சிறந்து விளங்குபவர்கள். அவரோட அங்க இருக்கக்கூடிய திருமாலை வணங்கி கொண்டு வேதத்தை சொல்லிக்கொண்டு அந்த திருமால் இருக்கக்கூடிய மீன்கள் திரியும் வயல்கள் சூழ்ந்த திருப்பேரில் இருக்கும் பெருமாளுடன் சேர்ந்து ஆதிகாலம் வாழ்வார். மாலொடும் ஆதிகாலம் வாழ்வார். பெருமாளை வணங்கியவாறே நெடுங்காலம் வாழ்வார்கள். அப்படி அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இதுவும் ஒரு வைகுண்டத்தை போல ஒரு இடமா ஆக்குறாரு. வைகுண்டத்துல நித்திய சூரியை வந்து பெருமாள்களை வணங்கி கொண்டு அங்கேயே இருப்பார்கள். அதை போல இங்கே இருக்கக்கூடிய அந்தணர்களும் 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் 5 வேள்விகளும் ஆக இவை அனைத்தையும் சிறப்புறச் செய்து கொண்டு நெடுங்காலம் அங்க இருக்கக்கூடிய இறைவனாகிய பெருமாளோடு இருப்பாங்க. திருப்பேர் இறைவனோடு அங்க திருப்பேரில் இருக்கும் செங்கன் மாலோடும் வாழ்வார், நீடூடி வாழ்வார்கள். சீலமா தவத்தவர். சீலம் என்றால் ஒழுக்கம்னு அர்த்தம். அதான் ஒழுக்க சீலர் அப்படின்னு சொல்றது. சீலம்னா ஒழுகுமுறை, பிராக்டிஸ், குட் பிராக்டிஸ் அப்படிங்கிறதான் சீலம். சீலமா தவத்தவர் அதாவது நல்ல பழக்கத்தோடு கூடிய நல்லொழுக்கத்தோடு கூடிய பெரும் தவம் செய்பவர்களின் சிந்தை ஆளி. ஆளினா ஆள்பவன். பாவம் செய்கிறவன் பாவி, ஆள்பவன் ஆளி. போகிப்பவன் போகி, ரோகமுடையவன் ரோகி. அத மாதிரி இந்த விகுதி வந்தா அதை அடைபவன் அர்த்தம். ரோகத்தை அடைந்தவன் ரோகி, போகத்தை அடைந்தவன் போகி, யோகத்தை அடைந்தவன் யோகி. அதே போல சிந்தையை ஆள்பவன் சிந்தை ஆளி. இந்த இடத்துல ஆளினா ஆள்பவன், சிந்தையை ஆள்பவன். யார் சிந்தையை ஆள்பவன்? இந்த இறைவன். சீலமாதவத்தவர் சிந்தையாளி. நல்லொழுக்கமும் பெருந்தவமும் உடையவர்களது சிந்தையை ஆள்பவன். அவன்தான் என் சிந்தையானே, அவனே என் சிந்தையிலும் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்றார். வண்டு அறை பொழில் திருப்பேர். வண்டுகளெல்லாம் அலைந்து திரியக்கூடிய சோலைகள் மிக்க திருப்பேரில் வரி அரவு அணையில், அது பாம்பின் உடம்புல இருக்கிற வரிய சொல்றாரு. அதான் வரி அரவு அணை. உடம்பில் கோடுடைய பாம்பை படுக்கையாக கொண்டு அதில் பள்ளி கொண்டு உரைகின்ற மாலை, அதில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய திருமாலை கொடிமதில் மாட மங்கை, கொடிகள் படர்ந்து ஏறக்கூடிய பெரிய மதில்கள் சூழ்ந்த மாடங்கள் நிறைந்த திருமங்கை நாட்டின் தின் திரள் தோள் கலியன், மிகுந்த வீரமும் திறமையும் கொண்ட அந்த வீரன்தான் தின்தோள், திரள் கலியன். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திரள்னா சாமர்த்தியம் மிக்க, வலிமையும் சாமர்த்தியமும் மிக்க கலியன், கலியனாகிய திருமங்கை மன்னன் செஞ்சொலால் மொழிந்த மாலை, சிறப்புமிக்க சொற்களால் உருவாக்கிய இந்த பாமாலையை இவை பாடி ஆட, மாலை கொண்டு இவை பாடி ஆட கூடுவர் நீள் விசும்பே. நீள் விசும்புன்னு சொன்னா அது பரமபதத்தை குறிக்கும். விசும்புனா வானம், நீள் விசும்புன்னு சொல்லும் போது அனைத்திற்கும் மேலாக இருப்பதுன்னு அர்த்தம். அனைத்திற்கும் மேலாக இருக்கக்கூடியது இறைவனது பரமபதம். அங்க போய் அவங்க கூடுவர். இங்க இந்த 10 பாடல்களையும் பாடி ஆடி இறைவனை வணங்குபவர்கள் மேல இருக்கக்கூடிய பரமபதத்தில் சென்று இறைவனோடு சேர்ந்து கூடுவார்கள் அப்படின்னு முடிக்கிறார். நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜாஜா. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? கீழே இருக்கவங்க. சூப்பர். ஜாஜா தேங்க்ஸ். இன்னைக்கும் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன். அரண் சரணுக்குள்ள வேறுபாடு, அந்த கன்னிகைக்கு கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. எனக்கு ஒரு ஜென்ரிக் கொஷின் ஜாஜா. இதெல்லாம் இந்த திவ்ய தேசங்கள் அந்த 108ங்கிறதெல்லாம் அந்த பாடல்கள் எல்லாமே இந்த 8th century அதுக்கு முன்னாலே பாடியிருப்பாங்க, கரெக்டுங்களா? ஆனால் அதுக்கப்புறம் டில் 12th century வரைக்குமே இந்து பேரரசுகள் தான் இருந்தது தமிழ்நாட்டிலையுமே.
அந்த பீரியட்ல அதாவது இந்த ஆஹ், திவ்ய பிரபந்த ஸ்டேஜுக்கு தாண்டி அதுக்கப்புறம் கோயில்கள்லாம் கட்டியிருக்காங்க நிறையா. இந்த அளவுக்கு பாடல்கள் ஏற்றுனாங்களா அப்படிங்கிற கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி. அதுக்கப்புறம் மேபி 13th செஞ்சுரி ஆன்வர்ட்ஸ் நிறைய இன்வெஷன்ஸ் வந்தது. மேபி மே நாட் பி தேர் இந்த அளவு பிரம்மாண்டமான பாடல்கள். பட் மேபி லைக் 17th செஞ்சுரி ஆன்வர்ட்ஸ் மறுபடியும் இது மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஸ்தலங்களுக்கான பாடல்கள் மறுபடியும் இயற்றுனாங்களா? இது அந்த 2 கேள்வி ஜாஜா. நம்ம நீங்க நம்ம வகுப்புகளுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? நம்ம இந்த இது வெள்ளிமலை வகுப்புக்கு வந்திருக்கீங்க. ஆமா. அதாவது பக்தி இலக்கியம்னு பேசும்போதே பக்தி இயக்கம்னு ஒன்னையும் நம்ம பேசுறோம். என்ன சொல்ல போனா நான் பக்தி இயக்கமா நம்ம பேசி அறிமுகப்படுத்தியதற்கு பிறகுதான் பக்தி இலக்கியத்துக்கே வருவோம். இயக்கத்திற்கும் இலக்கியத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அன்னைக்கு வந்து இத ஒரு வாழ்க்கை முறையாகவே கடைபிடித்தவர்களாக இவங்க இருந்தாங்க. இப்போ இவர் திருமங்கை மன்னன் எடுத்துக்கங்க. அவர் சோழனுடைய படை தளபதியாக இருந்தவர். பல போர்களில் சோழ மன்னருக்கு வெற்றியை தேடி கொடுத்தவர். ஆகவே அதற்கு பரிசாக சோழ மன்னன் வந்து நீ திருமங்கை ஆளி நாடுன்னு சொல்லப்படுகிற திருமங்கை நாட்டை நீ ஆழ்வாயாக, திருமங்கைங்கிற இடத்தை தலைநகராக கொண்டு நீ ஆளி நாடுன்னு சொல்லப்படுகிற அந்த பிரதேசம் ஒரு தாலுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீ ஆட்சி பண்ணு, எனக்கு கப்பத்தை மட்டும் கட்டியிருப்பா, நீ மற்றபடி அந்த இடத்துக்கு ராஜா மாதிரி நீ இருந்துக்கன்னு சொல்லிடுறான். இதற்கு பிறகு அவர் வந்து தன்னுடைய திருப்பணிகளில் ஈடுபட்டு அவருடைய வருமானம் பத்தாம போகும்போது அந்த இடத்திற்கு மன்னன் போன்று இருக்கக்கூடியவரே ஒரு திருட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறார், வழிப்பறி செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படியெல்லாம் செய்ய ஆரம்பித்து அதற்கு பிறகு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவன் இருக்கும் தலம் முழுவதும் அலைந்து திரிந்து அவனை பாடி பரவி வணங்குகிறார். இப்பவேயே அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர நமக்கு முடியல. அப்பமேயே அவர் இங்க இதுல ஆரம்பிச்சு இப்ப நம்ம இதுக்கு திருவரங்கத்துக்கு போய் அப்படியே நேரம் இங்கே சென்னை பக்கத்துல வந்து திருநீர்மலைக்கு போய் அப்படியே ஈசிஆர் ரூட்டை பிடிச்சி அப்படியே கடலூர் வழியாக சிதம்பரம் வழியா அப்படியே நேர டெல்டாக்குள்ள புகுந்து இவ்வளதையும் பார்த்திருக்கிற. இப்படி வாழ்க்கை முழுவதும் இதற்கே செலவு பண்றாங்க. மாணிக்க வாசகர், அப்பர், அவங்க கோயில் கோயிலா போய் அப்பர் வந்து உழவாரப்பணி செய்யறேன்னு போறாரு. சார் எங்க நீங்க தங்குவீங்க, என்ன பண்ணுவீங்க? அப்பதான் போற ஊரெல்லாம் அப்படியே போயிட்டே இருப்போம். எங்கெங்க சிவன் கோயில் இருக்கும் அங்க தங்குவோம், அந்த கோயிலை சரி பண்ணுவோம், அடுத்த ஒரு கோயிலை பார்த்து போவோம். இப்படியே வாழ்க்கை. அது ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தான் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து நிலை பெறுது. 4ஆம் நூற்றாண்டிலேயே நமக்கு இதை ஒரு வாழ்க்கை முறையாக கொண்டு தனியாக அமர்ந்திருந்த அம்மை வந்துட்டா, காரைக்கால் அம்மை வந்துட்டா. அவதான் மூத்தவ, முன்னோடி, பக்தி இயக்கத்துக்கே முன்னோடி அம்மை தான். அவ பாடினதுல இருந்து தான் இது எல்லாமே உருவாகி வருது. இந்தியாவிற்கே பக்தி இயக்கத்தின் முன்னோடின்னு சொன்னா காரைக்கால் அம்மையத்தான் சொல்லணும். அம்மை வந்து பாடுறா. அவளது அற்புத திருவந்தாதி பாத்தீங்கன்னா அவ்வளவு நிஜமாவே அற்புதமான திருவந்தாதி அது. அப்படி பாடியிருக்கா. எனக்கு நாச்சியார் திருமொழியும் அற்புத திருவந்தாதியும் பக்கத்துல இருந்தா என்ன சொல்றது, சுகர் பிரஷர் எல்லாம் ஏறிடும். அப்படி இருக்கும் அது ரெண்டும் மாறி மாறி படிக்கிறதுக்கு. அவ்வளவு அருமையான பாடல்கள். அந்த அம்மா எழுதி ஆரம்பிக்கிறது தான் லைஃப். காரைக்கால் அம்மை வந்து அந்த பாடலில் என்ன எழுதினாலோ அதுக்கு ஏத்த மாதிரியே தான் லைஃபையும் அமைச்சுக்கிட்டா. இறைவனை வணங்குதல், உலகோடு பற்றுகளை துரத்தல், பேய்கோலம் பூண்டே வாழ்தல், இப்படியாக இருந்த ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டாள். அப்ப இதற்கு பிறகுதான் அவங்கள்ட்ட இருந்து இலக்கியம் பிறக்கிறது. அவங்க முதல்ல பக்தர்கள், அதற்கு பிறகுதான் கவிஞர்கள். அதனால பக்தியில் முளைத்த கவிதை இதெல்லாம். ஆண்டாள் அவளுடைய லாங்குவேஜை பாருங்க, அவ இன்னும் எவ்வளவுலாம் எழுதியிருக்கலாம் வேற வேற சப்ஜெக்ட்ல. ஆனா அவ எதுல மட்டும்தான் நிக்கிறா, ஒரே ஒரு விஷயம், இறைவனை அடைவதில் மட்டும்தான் நிக்கிறார். அப்ப முதல்ல பக்தியும் அதற்கு பிறகு அதுவே வாழ்க்கையாகவும் அதை வெளிப்படுத்துவதற்கு கவிதையுமாக அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இது ஒரு மரபா தொடர்ந்து வந்தது. நீங்க சொல்றீங்க 10ஆம் நூற்றாண்டுலயே நமக்கு இது நின்றுச்சு. 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கோயில்களின் திருப்பணி எப்படி செய்யறாங்க?
அந்த இடம் ஏற்கனவே ஏதோ ஒரு புராண இது இருக்க பெற்ற ஒரு சின்ன கோவிலா இருக்கும். சோழன் அந்த இடத்துக்கு போவான். போன உடனே அந்த ஊர்க்காரங்களை ஒன்றிணைக்கிறதுக்கு அந்த கோயில் தான் முக்கியமான மையம். ரைட்டுப்பா, அந்த கோயிலுக்கு நான் திருப்பணிகள் செய்யறேன், என் சார்புல 2 பேர் இருப்பாங்க, திருப்பணிகள் நடக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. இந்த நிலமெல்லாம் அந்த கோயில் பேர்ல. அதாவது நிலத்துல இருந்து மன்னன் வரி வாங்குறான்னு வைங்களேன், அதுல ஒரு நுட்பம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஊர் எடுத்துப்போம். இப்ப திருப்பூர் இருக்கு. திடீர்னு வந்து திருப்பூருக்கு வரி வாங்குறோம். நாங்க வந்து புதுசா நான் தான் மன்னன் ஆயிட்டேன். இப்போ உங்க மன்னனை தோக்கடிச்சாச்சு, நான் தான் மன்னன், திருப்பூர்ல விளையிற நெல்லுல எனக்கு பாதி கொடுத்துருங்கன்னு சொன்னா நீங்க கடுப்பாயிருவீங்க. மக்கள்லாம் ஒரு மாதிரி எரிச்சல் ஆவாங்க. அதை வசூலிக்கிறதே ஒரு பெரும் பாடா இருக்கும். மக்கள் போய் சொல்லுவாங்க, ஒழிச்சு வைப்பாங்க விளைச்சல. இதெல்லாம் சோழன் என்ன செய்யறான், நேர வருவான். திருப்பூர்ல பிரபலமான கோயில் எதுங்க சார்? இந்த சிவன் கோயில் தான் ரொம்ப பிரபலமான கோயில். அப்புறம் அந்த பெருமாள் கோயில். அப்படியா, சரி, முதல்ல சிவன் கோயிலுக்கு வாங்க. இந்த ஊரை சுத்தி இருக்கிற நிலத்தை அளந்து பார்த்துட்டோம். இந்த ஊர்ல இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த நிலம், இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 8 கிராமம், அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 6 கிராமம், இந்த ஏரி, இது எல்லாமே இந்த சிவனை சேர்ந்தது. அந்தந்த ஊர்க்காரங்க வாங்க, எல்லாரும் இந்த கோயில் நிலத்தை நீங்க எடுத்து உழுதுக்கோங்க, கோயிலோட அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. நீங்க வந்து எவ்வளவு அங்க விளையுதோ அதுல இவ்வளவு பர்சன்டேஜ் கோயிலுக்கு கொடுத்துருங்க. உங்க ஊர் கோயில் தான், நீங்க தான் அந்த திருவிழாவை நடத்தணும், திருவிழாவை சிறப்பா நடத்துங்க. இதுல ஒரு பார்ட்டை மட்டும் அரசாங்கத்துக்கு கொடுங்க, மீதியை வச்சு கோயில் திருவிழாவெல்லாம் சிறப்பா நடத்துங்க. அடுத்து வாங்க பெருமாள் கோயிலுக்கு போவோம். அரசாங்கம் என்ன செய்யும், இந்த கோயிலை நல்லா எடுத்து கட்டித்தரேன், இந்த கோயிலை சுத்தி 4 மண்டபம் கட்டி தருவேன், இந்த கோயிலுக்கு விமானம் கட்டி கொடுக்கிறேன், கோயிலை விரிவாக்குறேன், நீங்க கோயிலோட இந்த கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து உங்க நிலத்தெல்லாம் அந்த கோயிலுக்கு கொடுத்துருங்க. இப்ப என்ன செட்டப் ஆகுது, மக்கள் தங்களை தாங்களே நிர்வகிக்கிற செட்டப் வந்துருது. அரசாங்கம் அதுக்கு மேல ஒரு பார்ட்டா மட்டும் இருக்கும். அவங்க நேரம் வந்து என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட வரி கேட்க மாட்டாங்க, கோயில்ல வந்து உட்காந்து அந்த கோயில்ல இருக்கக்கூடிய கணக்கு எடுத்து பார்ப்பாங்க. என்னப்பா கோயிலுக்கு நிலம் எவ்வளவு வந்திருக்கு, நிலம் இத்தனை நிலம் இருக்கே கோயிலுக்கு, கவர்மெண்ட் ரெக்கார்டு படி இவ்வளவு லேண்ட் இருக்கு, இன்னும் ஆட்கள்லாம் அதுல பண்றாங்க, யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஐயா இவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க, இவன் மட்டும் கொடுக்கல, ஏன்னா அவனுக்கு அன்னைக்கு வெள்ளம் வந்துருச்சு, நாங்கெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தோம், அவனுக்கு விளைச்சல் இல்லை, ஆகவே அவனுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டோம். இது எல்லாத்தையும் அவங்க ஆடிட் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க அரசாங்கம். ஸோ மன்னர்கள்ட்ட இருந்து மக்கள்கிட்ட நேரடியாக ஒரு நடைமுறை இருக்காது. இந்த அடிப்படையில் தான் சோழர்களால் கோவில்கள் எல்லாம் ஏற்கனவே அந்த ஊர்ல இருக்கிறவன் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிற கோயில், அந்த ஊர்க்காரன் ஸ்பெஷலா சொல்ற கோயில்கள் எல்லாவற்றையும் இவ்வாறாகத்தான் எடுத்து கட்டி உருவாக்குறாங்க. அந்த அடியார்கள் அங்க வரும்போது அந்த கோயில்ல அவர்களுக்கு உணவிடுகிறார்கள். இப்ப நான் வந்து ஊர் ஊரா போய் பாடிட்டு போறேன், இறைவனை வணங்கிட்டு போறேன்னு சொன்னா, அன்னதான திட்டம் இருக்கிற கோயில்ல என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. ஐயா சாப்பிட்டுட்டு தான் போகணும், இங்கேயே தங்கி இருங்க, கோயில்ல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நீங்க ஒரு 10 நாள் தங்கி இருந்து எங்க பெருமாளை பாடி எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி சொல்லி உங்கள் பாடல்களை எங்க மக்கள் எல்லாம் தெரியும்படி செய்து எங்க ஊரை சிறப்பு பண்ணிட்டு போங்க, எங்க பெருமாள் மேல ஒரு பாடிட்டு போங்க, அப்படியெல்லாம் கேட்பீங்க. அப்படி கேட்கக்கூடிய தங்க வைக்கக்கூடிய கோயில் எதுவா இருக்கும், அரசாங்கம் நிபந்தம் கொடுத்த பிரபலமான பெரிய கோயிலா இருக்கும், சொத்து உள்ள கோயிலா இருக்கும். இந்த செட்டப் தான் நாம அப்படியே 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படியே பார்க்கிறோம். அந்த நிலைத்த அரசு ஒன்று இருக்கிறது. சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் எல்லாருமே அந்த கோயிலை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய வேலையை சிறப்பா செய்திருக்கிறாங்க. இதன் வழியாக உருவாகி வரும்போது இதை அடிப்படையாக கொண்ட பக்தி இயக்கம் இதை பயன்படுத்துறாங்க. இதன் வழியாக அந்த கோயில்களுக்கு போறது, வணங்குறது, கோயில் கோயிலா போறது. அந்த ஊர்க்காரங்க தானே கோயிலை நிர்வகிக்கிறாங்க. நம்ம ஊர் கோயிலுக்கு அடியார் வந்திருக்காரு, பிரபலமான அடியார் நம்ம ஊர் கோயிலுக்கு வராரு, அவரை வரவேற்று அவருக்கு செய்யறது. இப்படி நடந்துட்டு இருந்த செட்டப் தான் 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பக்தி இயக்கமும் பக்தி இலக்கியமுமாக செழித்தது. 10ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு என்ன ஆகிறது, பேரரசுகள் வீழ்கின்றன, பேரரசுகள் இல்லை. பேரரசுகள் இல்லாதப்ப என்ன நடக்குது, ஆங்காங்கே சின்ன சின்ன மன்னர்கள் எல்லாம். ஒரு காலத்துல திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல 5 பாண்டியர்கள் ஆண்டிருக்காங்க, பஞ்ச பாண்டவர்கள்னு. பஞ்ச பாண்டியர்கள்ங்கிற பேர்ல 5 பாண்டவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது இன்னைக்கு தூத்துக்குடி, தென்காசி எல்லாத்தையும் சேர்த்தது. அப்படியே வச்சா கூட ஒரு தாலுக்கு லெவலுக்கு ஒரு பாண்டியன் இருந்திருக்கான், பாண்டிய மன்னன். நான் தான் ஒரிஜினல் பாண்டியன்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கான். இது போக தென்காசி பாண்டியர்கள்னு தனி குரூப் வேற இருக்கு, பஞ்சபாண்டியர், தென்காசி பாண்டியர்னு எத்தனை பாண்டியர்கள். இப்படியெல்லாம் நடக்கும்போது இந்த
இந்த நிலத்திலிருந்து சர்ப்ளஸ் உருவாகி கோயிலை பார்த்துக்கிட்டு அதுல இருந்து இந்த செட்டப் அப்படியே ஆட்டம் கண்டு போச்சு. அதற்கு பிறகு வந்தவர்கள் பக்தி இயக்க வாழ்க்கையை மேற்கொள்ளாமல் பக்தி இலக்கியத்தை எழுத மட்டும் செய்தார்கள். இன்னைக்கு நீங்க எந்த கொஞ்சம் பழைய கோயில்கள் இருக்கிற ஊருக்கு போங்க, பேர் தெரியாத ஒரு புலவர் வந்து அதாவது அந்த அந்த பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். தண்டபாணி புலவர் அப்படிங்கிற பேர்ல ஒரு புலவர், யாரோ ஒரு புலவர் அந்த கோயில்ல இருக்கிற தெய்வத்தை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். நான் முன்னாடியே ஒரு தடவை சொன்னேன், பணப்பாக்கம் கோயிலுக்கு போறோம், சிவன் கோயில். வேற ஒரு ஊர் கோயிலை தேடி போய் வழக்கம் போல எப்போதுமே இந்த சிவராத்திரிக்கு போகும்போது எங்கேயாவது வழி தவறி எங்க லிஸ்ட்ல இல்லாத ஒரு சிவன் கோயிலுக்கு போயிடுவோம். இது வருஷம் வழி தவறுறது எங்களது வழக்கம். அவன் சிவனே கூட்டு வருவான், வாய் அந்த கோயிலுக்குன்னு கூட்டு போயிடுவான். அப்படி வந்து ஒரு கோவில் பணப்பாக்கத்துக்கு எங்கெல்லாமோ சந்துக்குள்ளையும் பொந்துக்குள்ளையும் போய் ரோடு இருக்கா இல்லையானே தெரியாத இடத்துல எல்லாம் தடுமாறி போய் பணப்பாக்கம் ஊருக்குள்ள என்ட்ரியை கொடுத்து இங்க சிவன் கோயிலா அந்த அங்க இருக்கு பாருங்க அங்க போங்க அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. பணப்பாக்கத்துல அந்த கோயிலுக்கு போனா அந்த கோவில்ல ஒரு 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கோயில்ல இருக்கிற பணப்பாக்கம் ஈஸ்வரன் மேல் எழுதப்பட்ட பாசுரங்கள் இருக்கு. ஸ்பெசிபிக் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு புலவர் எழுதினது. அதை ஒரு போர்டுல எழுதி போட்டிருக்காங்க. ஒரு ராஜஸ்தானி சேட்டு தான் அதை ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அவங்க தான் அன்னைக்கு பூஜை வேற ஸ்பான்சர். அவர் தான் வந்து அந்த ஒரு பெரிய இதுல எழுதி போட்டிருக்காங்க. நீங்க இப்போ பணப்பாக்கம் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் பார்க்கலாம். அதெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு புகழ் பெறவில்லை? ஏனென்றால் அவர்கள் கவிஞர்களாக மட்டுமே நின்றுட்டாங்க. இந்த பக்தி இயக்க ஞானிகளாக அவங்க ஆகல. இந்த பக்தி இயக்க ஞானிகளாக ஆனது 9ஆம் நூற்றாண்டோடையே முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு யாரும் உருவாகல. அதற்கு பிறகு ஞானிகள் உருவானாங்க, அவங்க கவிதை எழுத வரல. கவிஞர்கள் உருவானாங்க, பக்தி இயக்க கவிஞர்கள் உருவானாங்க, அவங்க யாரும் ஞானிகளா இல்ல. இந்த டிஃபரன்ஸ் தான். பாம்பன் சுவாமிகள் கடைசியாக எனக்கு தெரிந்து சமீப காலத்துல இருக்கிற உதாரணம்னு சொன்னா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் தான். அவர் தான் இந்த மயூர பந்தம், அப்புறம் இந்த ஷட்க பந்தம், அப்புறம் இந்த சரவண இந்த இது என்ன ரதபந்தம், இப்படியான பல கவிதைகளினுடைய நுட்பங்களை எல்லாம் சொல்லி இறைவனின் பேர்ல கவிதை எழுதின ஞானி அவர். அந்த ஞானியும் பக்தனும் ஞானியும் கவிஞனுமாகிய காம்பினேஷன் 9ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு உருவாகி வரல, தனித்தனியா இருந்தது. பக்தர்கள் பக்தியில கூடினவங்க இருந்தாங்க, ஞானியர்கள் இருந்தாங்க, கவிஞர்கள் இருந்தாங்களே தவிர மூன்றும் ஒன்றுபட்டு இருந்த ஒரு ஆளுமைகள் இல்லாம போகும்போதுதான் நாம இந்த இந்த டெஃபினிஷனுக்குள்ள வந்துட்டோம். இப்ப நாதமுனிகள் வந்து பன்னிருவர் பாடிய பாடலை ஐடென்டிஃபை பண்ணி தான் இந்த 12 ஆழ்வார்கள்ங்கிற கான்செப்டே கொண்டு வராரு. நாதமுனிகளுக்கு முன்னாடி நமக்கு வைணவ மரபு உண்டு, வைணவ ஆச்சாரிய மரபு உண்டு, வைணவ சம்பிரதாயத்தை போதிக்கிறவங்க உண்டு. ஆனால் ஆழ்வார்கள்ங்கிற 12 பேர் லிஸ்ட்ல வந்து அந்த லிஸ்ட் ஆனது வந்து இவர் வந்த பிறகுதான், நாதமுனிகள் வந்த பிறகுதான். ஸோ இப்படி ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு இவங்க லிஸ்ட் போடப்பட்டார்களே தவிர, நம்பியாண்டார் நம்பி வந்து தானே நமக்கு 63 நாயன்மார்கள்ங்கிற இதே வருது நமக்கு. அப்போ இத மாதிரி ஒன்று வந்து உருவாக்கப்படுகிறது. இதில் சில பேர் விடுபட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும். ஆனா இது இப்போதைக்கு நிலை பெற்று விட்ட ஒன்று. கொஞ்சம் நீளமா சொல்லிட்டேன், நீங்க கேட்டதுக்கு பதில் வந்துதான் தெரியல. Thanks to the answer. And the second part, okay, maybe 17th century we were under somebody else rule. So அதனால தான் இந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்கல. அதே மாதிரி நீங்க சொன்ன காம்பினேஷன் ஆஃப் கவிஞர், பக்தி, அந்த ஞானம், அந்த 3 இருக்கிற ஒருத்தர் இல்ல அதுக்கப்புறம். கரெக்டுங்களா? ஜாஜா மியூட்ல இருக்கீங்களா? கேக்குது? சொல்லுங்க. அதான் ஜாஜா. ஸோ மேபி இப்போ வந்து நாம இண்டிபெண்டா இருக்கோம். இப்போ வந்து அந்த காம்பினேஷன் ஆஃப் அதெல்லாம் இருக்கிற ஒருத்தர் இல்ல. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு தீவிரமான நம்மளால இலக்கியம் இன்னொரு படைக்கப்படாது. ஆழ்வாரையோ
இன்னொரு நாயன்மாரையோ இன்னொரு சமய குறவரையோ பார்க்க முடியாததுக்கு காரணம் அதுதான். இன்னைக்கு எல்லாம் தனித்தனியான ஆட்களா இருக்காங்க, எல்லாம் சேர்ந்த ஆட்கள் இல்லை. தேங்க்ஸ். ஷர்மிளா, நீங்க வணக்கம் கொஸ்டின் ஜாஜா. கேட்கலாம். ஓகே. வணக்கம் ஜாஜா. ஸோ ஒரு சின்ன கொஸ்டின். இந்த சக்கர செல்வன் அப்படின்னு அந்த வார்த்தை அது உண்மையிலேயே ரொம்ப அழகான வார்த்தை. அதுக்கு நீங்க சொன்ன பொருளுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. பட் ஆனா அதுல ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ இந்த நரசிம்ம அவதாரத்துக்கு இந்த சங்கும் சக்கரமும் நீங்க சொன்ன மாதிரி தேவை கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம பெரும்பாலும் பெருமாளோட நிறைய அவதாரத்துக்கு இந்த சங்கு சக்கரம் இருக்கு. எல்லா எல்லா அவதார இதுலயுமே நம்ம பார்க்கிறோம். பட் ஆனா அது அதோட தத்துவ பின்புலம் ஏதாவது இருக்கா? இந்த சங்கு சக்கரம் இப்போ சிவனுக்கு மான்மழுவுக்கு ஒரு தத்துவ பின்புலம் இருக்கிற மாதிரி இதுக்கு ஏதாவது இருக்குமா ஜாஜா? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தர்ம சக்கரம்ங்கிறது தான் அந்த சுதர்சனத்தை குறிப்பது. சுதர்சனம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சுதர்ஷன், ஒரு குட் விஷன் அப்படின்னு அதை பொருள் எடுக்கலாம். ஒரு ஆயுதம் எப்படி பார்வையாக ஆகும் இல்லையா? ஒரு நல்ல பார்வை. அப்போ ஒரு விஷன்ங்கிறது வந்து எப்படி ஒரு பார்வையா ஆகும்? எ குட் விஷன் அப்படிங்கிறது எப்படி ஒரு வெப்பனா ஆக முடியும் அப்படின்னு சொன்னா, அது தர்மத்தை குறிக்கக்கூடியது. தர்மம் டைனமிக், தர்மம் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது. அந்த மையத்தில் ஒரு இடம் இருக்கு, அந்த மையத்திலிருந்து அதை ஆள்பவன் இறைவன். ஆகவேதான் தர்மம் அதனுடைய கடமையை செய்யும். தர்மம் வில் பனிஷ். ஆகவேதான் தர்மம் தண்டிக்கும்ங்கிற வார்த்தை எப்போதும் சொல்லக்கூடியது. அப்போ இறைவன் அப்படிங்கிறவன் அந்த தர்மம்ங்கிறத வந்து ஏன் சக்கரமாக உருவகிக்கிறாங்கன்னா, சக்கரம் சுழன்று கொண்டே இருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மம் இயங்கிக் கொண்டே இருக்கும். இயங்காத நிலைத்த தர்மம் அப்படின்னா, நிலைத்த தர்மம்னா அது இயக்கத்தில் இருப்பது நிலைத்து இருக்கும். எப்படி சொல்றது? ஒரு ஒரு நமக்கே தெரியும், பிசிக்ஸ்ல ரூல்ஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாத வரையில ஒரு பம்பரத்தை நீங்க சுழட்டி விட்டீங்கன்னா அந்த பம்பரம் சுழன்று கொண்டே இருக்கும், அதனுடைய விசை நிற்காது இல்லையா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வராம அந்த 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 பம்பரம் சுத்துற ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா அது வாட்ட இயங்கி கொண்டே இருக்கும். அப்ப அத மாதிரி தர்மம் வந்து தானாகவே இயங்கி கொண்டே இருக்கக்கூடியது. அந்த நிலைத்த தன்மையுடையதுதான் தர்மம். நீ நிலைத்ததுங்கிறதுனால அது ஐடிலா இருக்காது, அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட தர்மம் தான் இறைவனின் விரல் நுனியில் இருக்கக்கூடியது. அவன் தர்மத்தை கையாளக்கூடியவன். இதை தான் நம்ம திரும்பவும் பார்த்தோம். இந்த கான்செப்டை எடுத்து பேசும்போதுதான் தர்மம்ங்கிறது தனி கான்செப்டாக தர்மம் என்ற ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் பௌத்தம் பேசும். ஏன தம்மம், ஏனன்னா ஒன் அண்ட் ஒன்லின்னு அர்த்தம். ஏன தம்மம் பிரவர்த்திதம், அதுவே பல விதங்களாக பிரிகிறது. ஒற்றை தர்மமே பல விதங்களாக பிரிகிறதுன்னு புத்தர் சொல்லுவார். தம்ம பதம், தர்மத்தின் வழின்னு சொல்லுவாரு. தர்மத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படினால்தான் புத்தர் தர்மம், சங்கம், கூடுகை, இந்த மூன்றும் முக்கியம் அப்படின்னு தான் புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு அந்த பௌத்தர்கள் சொல்றது. அந்த மூன்று முக்கியம். இப்ப தர்மம் முக்கியம், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மரபுல இருந்து பக்தி ஆட்கள் வந்து இந்த தர்மத்தின் தலைவனென விளங்குபவன் நாராயணன்ங்கிற சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் தான் தர்மத்தை கையில் ஏந்தியவன், அவன் கையில தான் தர்மம் சொன்னபடி கேட்கும், அவன் தான் தர்மத்தையே இயக்குபவன் சொல்றாங்க. அதை எங்க பார்க்கலாம்? கம்பன்ட்ட பார்க்கலாம். அதுவரையில நாம இப்ப வரையில என்ன சொல்லிட்டு இருக்கோம்? தர்மத்தை பின்பற்றுதல்னு சொல்றோம். நீங்க தர்மத்தை ஃபாலோ தான் பண்ணணும், அப்படித்தானே? தர்மம் நீங்க எப்பவுமே பாருங்க, அவன் தர்மத்தை பின்பற்றுபவன் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். நீங்க பின்பற்றுதல்னா அது முன்னாடி போகுதுன்னு அர்த்தம். அது முன்னாடி போனதானே நீங்க பின்பற்ற முடியும். அப்போ தர்மம் முன்னால போகும், பாதை வகுக்கும், அதை பின்பற்றுவதுதான் நம்முடைய கடமை. சிறந்தவன் அவன் தான். கேட்கலாமா? சாரி டு கேளுங்க. இப்போ தர்மம்ன்றது ஒரு அச்சேதனம், அது ஒரு லிவிங் இது கிடையாது.
நான் தர்மத்தை பின்பற்றும் போது தர்மமே எனக்கு ஒரு பலனை கொடுக்க முடியாது. நான் தர்மத்தை பின்பற்றேன்ற வகையில பார்த்து அத கடவுள் தான் எனக்கு அந்த பலனை கொடுக்க முடியும். இப்போ ஒரு 100 செடி நடுறேன் அப்படின்னா அந்த புண்ணியம் வந்து அந்த புண்ணியமே எனக்கு கொடுக்க முடியாது. அது அந்த தர்மமே எனக்கு அத பலனை கொடுக்க முடியாது. இறைவனால தான் அதை கொடுக்க முடியும். எப்படி தர்மமே ஒரு பலனை கொடுக்க முடியுது? அச்சேதனம் தானே. இட்ஸ் நான் லிவிங் தானே. நான் லிவிங் திங் தானே. ஆ, இது வந்து நம்முடைய உரையாசிரியர்கள், அதாவது குறிப்பாக இவங்க வந்து சொல்லக்கூடியது, மரபில் இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடியது. தர்மம்ங்கிறத வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, புருஷன் என்பவன் யாருங்கிற கேள்வியில ஆரம்பிச்சு வரும்போது தர்மத்திற்கான பலன்களை அளிப்பவனே புருஷன்னு வரக்கூடிய இடத்துல இருந்து உருவானதுதான் இது. இப்ப நீங்க கேக்குறது ஏனென்றால் அப்ப புருஷன் உயிருள்ளவனான்னு அடுத்த கேள்வி வரும். அதுதான் விவாதத்திற்குரிய கேள்வியாக மாறுவது. தர்மம் உயிரற்றது நீங்க சொன்னீங்கன்னா அதற்கு பலனளிக்கக்கூடிய புருஷன் உயிர் உள்ளவனா? அப்ப இறைவனுக்கு உயிர் இருக்குன்னு சொன்னா தோற்றமும் மறைவும் உண்டா? இப்படியாக அத்வைதிகளுடைய கேள்வியை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இதுதான் இதுல இருக்கிற பஞ்சாயத்து. ஆனா நீங்க தர்மத்தை எப்படி பார்க்கணும்னா, தர்மம்ங்கிறது ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தின் தலைவனாக விளங்குபவன் இறைவன். அப்படிதான் நாம பொருள் எடுக்கிறோம். பௌத்தர்களுக்கும் நமக்குமான தர்மத்துக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே தலைவன் இறைவன் தான். அது காலம் நேரம் எதுவுமே அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு நான் நம்புறேன். ஆனா தர்மமே எனக்கு ஒரு பலனை கொடுக்குமான்றது எனக்கு தெரியல. அந்த நாம் செய்யற தர்மத்தை பார்த்து இறைவனாலதான் தர முடியும். இதுல வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. இது இந்த எப்படி சொல்றது, இந்த சம்பிரதாயமான பிரவச்சனகர்த்தாக்கள் வந்து இதை எப்படி பலன் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. தர்மம் பலன் அளிக்கும்னு சொல்றதே முதல்ல ஒரு சரியான பார்வை இல்லை. தர்மம் பின்பற்றத்தக்கது மட்டுமே. பின்பற்றினால் எனக்கு என்ன பலன் தருவேன்னு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னாலே நாம தர்மத்தை பின்பற்றவில்லைன்னு தான் பொருள். எந்த நிலையிலும் இன்னொருவர் பொருளை திருடக்கூடாதுங்கிறது ஒரு தர்மம்னு வச்சுக்கிட்டா சரி. அப்படி இன்னொருத்தர் பொருளை திருடாம இருந்தா என்ன தருவ? என்ன தர முடியும் சொல்லுங்க? என்ன தர முடியும்? தர்மத்தை பின்பற்றதுனால ஒரு பலனும் இருக்காது. ஆனா பின்பற்றலன்னா பாவம் வரும்ன்றதான் என்னோட கணக்கு. திருடலன்னா ஒண்ணும் இருக்காது, ஆனா திருடிட்டா அது பாவம். நீ ரோட்ல ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கப்பா, நீ போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுவோம் நம்ம. நீ டபால்னு பிரேக் அடிச்சனாலோ டக்குன்னு கட் அடிச்சனாலோ அடிபட்டுருவ. அதுதான் நீ நேர போன டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்துருவ. தர்மம்ங்கிறது சாலை தான். அதுல இந்த லெஃப்ட் ரைட்டு கட் அடிக்கிறதும் ராங் சைடுல போறதுமான வேலைகளை நம்ம செய்யாம இருக்கணும். ராங் சைடுல போனா அடி வாங்கிடுவேன், ராங் சைடுல போலன்னா போயிட்டே இருப்ப. அப்படிதான் தர்மத்தை ஃபாலோ பண்றது நமக்கு சொல்லப்படுகிறது. தர்மம்ங்கிறத நீங்க எல்லா மரபுலையும், அதாவது எல்லா மதத்திலையும் இருக்கிற ஒற்றை கான்செப்டா வெளியே எடுத்தேன்னா, பௌத்தமும் தர்மத்தை பேசுது, சமணமும் தர்மத்தை பேசுகிறது. பௌத்தமும் சமணமும் பேசிய தர்மத்தோட சம்பாதம் செய்து வந்ததுதான் விசிஷ்டாத்வைதமும் அத்வைதமும். நமக்கே தெரியும். அதெல்லாம் பிரஷ்ன பௌத்தம்னே ஆதிசங்கரர் திட்டு வாங்குறாரு. அப்படி சம்பாதத்தின் வழியாக வரும்போது தர்மம் பொதுவா இருக்கிறத நம்ம கவனிக்கணும். எல்லா சமயங்களுக்கும் பொதுவா அந்த வார்த்தை வர்றதை கவனிச்சோம்னா அந்த பொது அர்த்தத்திலிருந்து நம்ம பொருள் எடுக்கணும். வைணவம் அதை எப்படி பொருள் கொள்கிறது, சைவம் எப்படி பொருள் கொள்கிறதுன்னு சொல்லும்போது அந்த தர்மம் ஒரு இயக்கம் என்று பொருள் கொண்டு அந்த இயக்கத்திற்கு நாதனாக விளங்குபவன் இறைவன். ஆகவே நீங்க தர்மத்தை பின்பற்றும் போது இறைவனுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. உனக்கு அவன் வழிகாட்டுவான், வீடு பேறு தருவான் இறைவன். தர்மத்தை ஃபாலோ பண்ணா நீ எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ந்துடலாம். அப்படிதான் அதுக்குள்ள அந்த பொருள் வருது. இன்னொரு பொருள் இருக்கே, அதே பகவத்கீதையில இருந்து அதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். அவனை வணங்காமலேயே தர்மத்தை பின்பற்றுகிறவர்களும் என்னையே வந்து சேருகிறார்கள்னு இதே கிருஷ்ணன் சொல்றான். தர்மத்தை பின்பற்றுகிறவர்கள் என்னை வணங்காமல் தர்மத்தை பின்பற்றினாலும் நீ இங்கதான் வருவேங்கிறாரு, எங்கிட்ட தான் வருவேங்கிறாரு. அது வந்து ரீச் ஆகிற இடம் அவனுடைய இடம் தான், அவன் தான் அதை பண்றான். கம்பராமாயணத்துல கம்பன் வந்து அதை ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லுவான். ராமன் தான் தெய்வம். அது வரைக்கும் அவன் ஒரு புருஷன். அவன் வந்து ஒரு உதாரண புருஷன், ஒரு ஐடியல் ஹஸ்பண்ட், ஐடியல் பிரதர், ஐடியல் சன், எல்லாம் ஓகே. அவன் அப்படியே பரதெய்வமா மாறுற இடம் வருது. அது வரைக்கும் உலகத்துல தோன்றின மிகச்சிறந்த மானுடனில் இருந்து அத்தனை பேருமே
அறத்தை பின்பற்றியவர்கள். ஆனா அப்பா வந்து சிற்றன்னை வந்து சொல்றா, அப்பா உனக்கு நாடு இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதோட நீ காட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்றாரு. காட்டுக்கு உன்னை கிளம்ப சொல்றாரு. கம்பன் எழுதும்போது என்ன சொல்றான், அன்றலர்ந்த செந்தாமரை முகத்தை ஒத்தானம்மான்னு எழுதுறார். அதை கேட்கும்போது ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இல்ல முகத்துல. அப்பா வந்து நீதான் ராஜான்னு சொல்லும் போதும் அவன் அதே முகத்தோட தான் இருக்கான். அப்பா வந்து நீ காட்டுக்கு போன்னு சொல்லிட்டாருங்கிறத கேட்கும் போது அவன் அப்படியே தான் இருக்கான். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இருக்கிறவன், சரி அப்பா சொல்லிட்டாருல நீ இறங்கி போறான். இப்போ இவர் எழுதுறாரு, அவன் முன்ன போக தர்மம் பின்னிறங்கி ஏக அப்படின்னு எழுதுறாரு கம்பன். அதுவரையில வந்த யாருக்கும் அது போடப்பட்டதில்லை அந்த சொல். அவன் போயிட்டான், அவன் பின்னாடி இறங்கி தர்மம் போச்சுன்னு எழுதுறார். அந்த இடம்தான் நீங்க இந்த குறிப்பின் வழியாக உணர வேண்டிய இடம். தர்மத்திற்கு உரியவனாக இறைவன், வைணவத்துல இறைவன் வருகிறான். இறைவனே தர்மத்தின் காவலனாக, தர்மத்தின் நாயகனாக, தர்மத்தின் மையமாக உருவகிக்கப்படுகிறான். அதுதான் அவன் கையில் சுழலக்கூடிய சுதர்சனம். சுதர்சனத்திலிருந்து எத்தனை குறிப்பு எடுக்கலாம். அதாவது அம்பரீச மகரிஷியோட கதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அம்பரீசனுக்கு துர்வாசர் வந்து அம்பரீசனுக்கு சாபம் கொடுத்து ஒரு பூதத்தை அனுப்புறார். அந்த பூதத்தை கொல்லக்கூடிய சுதர்சனம் அவரை துரத்துது. அவர் பெருமாள் இவர்கிட்ட எல்லார்ட்டையும் போய் சிவன்கிட்ட பிரம்மாட்டெல்லாம் அடைக்கலம் கேட்கிறாரு. இல்லப்பா சுதர்சனத்துக்கு முன்னாடி நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. கடைசியா யார்கிட்ட வராரு, சுதர்சனத்துக்கு உரியவனாகிய விஷ்ணுட்டியே வந்து என்னை காப்பாத்து, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா இவரு நான் சொல்லாமலே சுதர்சனம் கிளம்பி வந்துருச்சு, என்னைய நீ என்ன பண்ணாலும் சுதர்சனம் பேசாம இருக்கும், என் கண்ட்ரோல்ல நான் சொன்னபடி கேட்டு இருக்கும். ஆனா நீ என்னுடைய பக்தனை நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்ட, அதனால அது வந்துருச்சு, என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, வேணும்னா என் பக்தன்கிட்டயே போய் கேளு, அவன் நினைச்சா வேணா உனக்கு சான்ஸ் இருக்குன்னு அவரே சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல தர்மத்தினுடைய செயல்பாடுகளை பாருங்க. தர்மத்தை நானே மீற முடியாதுன்னு நிறைய இடங்கள்ல அவர் சொல்றாரு. நான் மாற்றி அமைப்பதற்கு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் தர்மத்தின் நாயகன் அதை சொல்லக்கூடியது. அது முதல்ல ரொம்ப புரியாது, ரொம்ப குழப்பமா இருக்கும். நான் என்னுடைய விசிஷ்டாத்வைத ஆசிரியர்கிட்ட இந்த ஒரு இடத்தை பத்தி மட்டும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேல பல குழப்பங்களோடும் போராடி அவர் தெளிவா சில விஷயங்களை சொன்னார். அதன் அடிப்படையில நான் இதை எனக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன். தர்மம் என்பது அது ஒரு இயக்கம், அதன் இறைவன் அவன்தான். அந்த தர்மத்தின் இயக்கத்துல அது இந்த பலன் அளிப்பதுங்கிறது ரொம்ப பின்னாடி வந்து சேர்ந்த வார்த்தை. தர்மத்தை அதாவது தர்மம் தலை காக்கும், தர்மம் வந்து உனக்கு பிரதிபலன ஒன்றை கொடுக்கும் அப்படிலாம் சொல்லும்போது அது ஒரு துவக்க நிலை தத்துவம் அல்லது ஒரு துவக்க நிலை கருத்து மட்டுமே. மேல அதனாலதான் நீங்க ஆழ்வார்கள நம்மாழ்வார் உள்ள வரும்போதோ இல்ல குலசேகர ஆழ்வார் மாதிரி திருமழிசை ஆழ்வார் மாதிரி சில ஸ்காலர்ஸினுடைய பாடல்களுக்குள்ள வரும்போதோ தெரியும், நல்லவோடு அல்லவுமாகி அவன்தான் உண்மையோடு பொய்யுமாகி, அப்படிதான் இறைவனை சொல்றாங்க. இறைவன் யாரு? நல்லதாவும் இருக்கிறவன், கெட்டதாவும் இருக்கிறவன். அப்படி எங்க இறைவனை வணங்கி இருக்காங்க? அப்படி எங்க பிற மதங்கள்ல சொல்லியிருக்காங்க? பிற மதங்கள்ல இறைவன் நான் முழுக்க முழுக்க நல்லவன்னு தானே ஒதுக்கி வச்சிருக்காங்க. நாம மட்டும்தான் தெளிவா சொல்றோம், நல்லதும் கெட்டதும் கலந்தவன் இறைவன் அப்படின்னு சொல்றோம். அது அந்த பார்வை நம்முடைய பார்வை, நம்முடைய பேத பார்வையினால அது அப்படி தெரியுது. தர்மத்தின் இயக்கத்துல ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு. ஒன்றுக்கு ஒன்று உணவாவது தர்மம். ஆகவேதான் மகாபாரதத்துல இந்த தர்மங்களுக்கு இடையில ஏற்படுற குழப்பம் எல்லாம் வரும்போது அதற்கு ஒவ்வொன்றுக்கும் விடை சொல்லும்படியாக தான் அதை எல்லாத்தையும் குறியீடாக்கி தான் மகாபாரத கதையே உருவாகி வருது. அந்த சிங்கம் வந்து அந்த பசுவை கொன்று தின்னும். அப்ப பீஷ்மர் அதை பார்த்து கேட்பாரு. அப்ப அது சொல்லும், நீ என்னை அடிக்க முடியாது, அடிச்சா நீ தர்மம் தவறினவன், ஏன்னா நான் என் தர்மத்தை ஃபாலோ பண்றேன், அதை டிஸ்டர்ப் பண்ண உனக்கு ரைட்ஸ் இல்லைன்னு அது பீஷ்மர்கிட்ட வாதம் பண்ணும். அந்த குழப்பத்தோட அவர் போய் திரும்ப உட்காருவார். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தர்மம் குறித்த விவாதம் நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்கு. தர்ம விவாதம், தர்ம சம்வாதம், இது அத்தனையுமே உண்டு. தர்மத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க இருந்திருக்கிறாங்க, தர்ம வியாதர்கள். தர்ம வியாதன் ஒரு கசாப்பு கடைக்காரன் தர்ம வியாதனா இருந்திருக்கான். பெரும் காட்டுல உட்காந்து தவம் செஞ்ச முனிவனுக்கு கிடைக்காத ஒண்ணு அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ண அவனுக்கு கிடைக்குது. அவன் கொக்கனை நினைத்தாயோ கொங்கனவா கதை அப்படி உருவாகி வருது. இப்போ அவன்கிட்ட கேட்கும்போது, அப்படியானா எனக்கு பொருள் எப்படி யார் சொல்லுவா, என்கிட்ட கேட்காத, தர்ம அந்த ஒருத்தன் இருப்பாங்க,
அவன்கிட்ட போய் கேளு, தர்மவியாதன் ஒருத்தன் இருப்பான், இவன் தர்மவியாதன்னா பெரிய குருவா இருப்பான்னு நினைச்சுப்பானா, அவன் கசாப்பு கடைக்காரன். ஆனா அவன் தன்னுடைய தர்மத்தை எப்படி ஃபாலோ பண்றேன், அதன் வழியாக தான் எப்படி ஞானம் அடைந்தேன்னு அவன் சொல்லித்தரான். அப்ப தர்மம் என்பது பின்பற்றி ஒழுக்கத்துக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஒண்ணு. அதை வழிநடத்தக்கூடிய ஒரு பவர் அப்படின்னு நம்ம ஒண்ணு அசியூம் பண்றோம். அந்த பவர் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அர்ச்சாரூபம் கொடுக்கறான் வைணவத்துல. அப்படித்தான் நாராயணர்ங்கிற தெய்வம் நமக்கு கண்ணு முன்னாடி வருது. ஏன்னா நம்ம குறைப்பட்ட மானுடர்கள், நம்மளால கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரும் சக்திய, ஒரு பிரம்மாண்டத்தை கற்பனைக்குள்ள கூட கொண்டு வர முடியாது. ஆகவே அதற்கு வடிவம் கொடுத்தோம். அது பெரியவர்கள் கொடுத்தது. விசிஷ்டாத்வைதம் எழுதுற ராமானுஜர் தான் செல்லப்பிள்ளையாக இறைவனை தூக்கி வச்சு மடியில கொஞ்சினாள். அர்ச்சாரூபம் பரதெய்வமாக தெய்வத்தை பார்க்க தெரிஞ்ச அந்த யோகி தான் அதை ஒரு வடிவமாக்கி நமக்காக கொடுத்தார். அப்ப இப்படியாகத்தான் தர்மம் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதாகி வருதே தவிர, அடிப்படையில தர்மம் ஒரு பெரும் இயக்கம். அதில் எந்த குழப்பமும் நிகழாது. அதில் குழப்பம் ஏற்படும் போது தர்மத்தின் நாயகனாக விளங்குபவன் அதை சரி செய்வான்னு நம்ம நம்புறோம். கொஞ்சம் அதிகமா தான் போயிட்டேன்னு நினைக்கிறேன். நீ கேட்ட கேள்விக்கு பதில் ரொம்ப வந்துதான் தெரியல. ரொம்ப 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 நல்லா இருந்தது. தர்மம் ஒரு இயக்கம், அதன் தலைவன் இறைவன், அதெல்லாம் ரொம்ப நன்றி நன்றி ஜெயா. ஜஜா. அடுத்து இன்னும் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் லாஸ்ட். இந்த பாட்டுலயே 9வது பாட்டுல செங்கண் மாலோடும் வாழ்வார் அப்படின்ற ஒரு வரி வருதுல, அதுக்கு நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி அது அவங்க நித்திய சூரிகள் இல்ல. பட் ஆனா இந்த இடத்துலயே அவங்க கிட்டத்தட்ட ஒரு வைகுண்டம் மாதிரி அந்த அந்தணர்கள் வாழ்வாங்க அப்படி சொல்லிட்டுன்னு. அது ஏன் அவரு யூஸ்வலா மத்த பாட்டு மத்த ஆழ்வார்கள்லாம் இவங்க நித்திய சூரியர்களா ஆவாங்க அப்படின்னு ஒரு ப்ரமோஷன் குடுக்குறாங்க. இவர் இந்த இடத்துல ஏன் அதை ஸ்பெசிபிக்கா அந்த மாதிரி சொல்லாத இந்த பூலோகத்திலேயே அந்த மாதிரி வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு? ஜட்ஜா மியூட்ல இருக்கீங்க. சாரி, மியூட்ல இருக்கேன். அந்த இடம் உண்மையிலே அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பக்கத்துல போய் பாத்தீங்கன்னாலே அது அவ்வளவு அழகா இருக்கும். அதனால அந்த அழகுல மயங்கி அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். அந்த இடத்தினுடைய அழகுல மயங்கி அப்படி சொல்லியிருக்கலாம். ஒரு உயர்வு நவிர்ச்சியா தான் அதை சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் சிறப்புகளெல்லாம் அங்க கூடுதல் சிறப்பாலாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு உயர்வு நவிர்ச்சியா தான் படுது. ஓகே ஜட்ஜா. அந்த கேள்வி கேட்ட ஒரு ஸ்ரேயஸ் இல்லையோ? இல்ல, திடீர்னு கட் ஆயிடுச்சுன்னு ஓ நினைக்கிறேன். சரி சரி. ஏதோ இதுல காணும், டிஸ்பிளேல இல்ல. வேற கேள்விகள் இருக்கா? ஜஜா, இப்போ சக்கரத்துக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் இருக்கு இல்லையா? ஆனா அது போல சங்கத்துக்கு உண்டா? என்ன இவங்க ஷர்மிளா கேட்ட அந்த இதுதான். சக்கரத்துக்கு என்ன தத்துவம்னு சொல்ல முடியும்? அதான் சக்கரம்ங்கிறது இயங்கி கொண்டே இருப்பது. சாரி, சக்கரத்துக்கு இல்ல, சங்கத்துக்கு. சங்கம்ங்கிறது விழி, அழைப்பு, த கால். சங்கம்ங்கிறது இறைவனது அழைப்பு, தர்மத்தினுடைய அழைப்பு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அதான் மனசாட்சியின் குரல் அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி சங்கு ஒலிக்கக்கூடியது. அது ஒரு எப்பவுமே முன்னால இருந்தே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமான துவக்கமாக சங்கு தான் இருக்கும். போருக்கும் சங்குதான், பூஜைகளுக்கும் சங்குதான், இறந்து போற காரியங்கள் செய்வதற்கும் சங்குதான். இப்படி ஒவ்வொரு மரபுலையும் கோயில்ல பூஜை நடத்தா சங்கு உதணும். காலையில திருப்பள்ளி எழுச்சியிலையும் சங்கம் விழித்தல் தான். வெண்சங்கம் விழித்து தான் காலையில கோவில்களுக்கு திருக்கதவம் திறத்தல். இப்படி அனைத்திற்குமான முதல் குரல், த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் அப்படின்னு வருவானா அது சங்கு தான். அதுதான் அவங்கிட்ட இருக்கிறது. இறைவன் முதல்ல அப்படி ஒலியாதான் காதுல அப்படி எங்கிருந்தோ அப்படி காதுக்குள்ள நுழையிறவனா, மனசுக்குள்ள நுழையிறவனா தான் இருக்கான். அதுதான் சங்குக்கு பொருள். எப்போதும் நான் அப்படிதான் வச்சுக்கிறேன். அதனாலதான் சங்கம் விழித்தல்னு ஒரு வார்த்தை வருது. அது விழித்தல்னா அழைத்தல்ங்கிற பொருள் தான் இருக்கும். ஆனா நம்ம எப்படி பொருள் கொள்றோம்னா அதிலிருந்து வரக்கூடிய ஓசை நம்மை அழைக்கிறது. ஆகவே அது விழித்தல்னா
அதன் ஓசைக்கும் அந்த விழித்தல்ங்கிற பொருளை போடுறோம். தர்மத்துக்கான அழைப்புன்ற மாதிரி எடுத்து சேர்த்து பார்க்க முடியுங்களா? தாராளமா பார்க்கலாம். தர்மத்திற்கான அழைப்பு அது. இது தர்மத்தின் இயக்கம். அந்த தர்மத்திற்கு அதை பின்பற்றுவதற்கான அல்லது அதை பார்ப்பதற்கான, தரிசிப்பதற்கான அழைப்பாக நீங்க அதை பார்க்கலாம். அவன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதின உடனே தானே பாரத போரே துவங்குது. அவன் ஒரு புது ஒன்றை உருவாக்கி கொண்டு வரான் இல்லையா, புதிய வேதத்தை, வேதாந்தத்தை அவன் தானே கொண்டு வரான். ஆகவே அது ஒரு பெரிய அழைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஜெஜா. ஒரு லாஸ்ட் இப்ப வந்து காதல் களிறுன்னு நண்பர் வந்து வேதாந்த தேசிகன் 16ஆம் நூற்றாண்டுல இருந்ததா போட்டிருக்காங்க. வேதாந்த தேசியர்ல பெரிய மரபே உண்டு, எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. வேதாந்த தேசியர் அதுல ரொம்ப புகழ் வாய்ந்தவர். வடமொழி, தென்மொழி எல்லாவற்றிலும் பெரிய மேதை அவர். ஆனா ஆழ்வார்கள்ங்கிற லிஸ்ட் அதுக்கு முன்னாடியே ஃபைனலைஸ் ஆயாச்சு. அப்புறம் ஆழ்வார்கள் வந்து இவங்க ஆழ்வார்கள் யாருமே இந்த மரபினுடைய வழிமுறை இருக்கு இல்லையா. இப்போ வேதாந்த தேசிகர் வரார் அப்படின்னா அவர் ஒரு குரு பரம்பரையில் வந்து அந்த குரு பரம்பரையில இருக்கக்கூடிய மரபுகளை பின்பற்றக்கூடிய ஒரு ஞானியாக விளங்கினார். இப்ப ராமானுஜர் எப்படி ஒரு ஞானி, ஆனா அவர் ஒரு மரபை பின்பற்றிய ஞானியாக தன்னை வைத்துக் கொண்டார். நாதமுனிகள், மணவாள மாமுனிகள், இவர் தேசிகர் எல்லாருமே மரபை பின்பற்றி ஞானிகளானவர்கள். ஆனா ஆழ்வார்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நேரடியாக பக்தியில் ஈடுபட்டு தங்களை பக்தியை தவிர வேற எந்த மரபும் தீண்டாத அளவுக்கு வச்சுக்கிட்டாங்க. ஒரு மரபில் இருக்கிற பெண் போல நாச்சியார் ஒரு பாடலையும் பாடினதில்லை. பக்தியில இருக்கும்போது தன்னை இப்போ திருமழிசை ஆழ்வார் பாடும்போது ஒரு பாடல் இருக்கு, எனக்கு அதை நினைச்சு நினைச்சு ஆச்சரியம். திருமழிசை ஆழ்வார் நான் எப்போதும் சொல்லிட்டே இருப்பேன், ஒரு ஞானத்தால் கனிந்த ஒரு கிழவன் அவரு அப்படின்னு. ஒரு தாத்தா பெரிய ஸ்காலர், ஞானத்தாலேயே கனிந்து இருக்கக்கூடிய பழம் மாதிரி எல்லாவற்றிலும் ஒரு குறும்பும் புன்னகையும் நிறைவும் மிக்க ஒரு தாத்தா. அப்படிதான் எனக்கு திருமழிசை ஆழ்வார் மனசுல பட்டுக்கிட்டே இருப்பார். அவரு சொல்றாரு, நான் அல்லாது நீ இல்லை அப்படின்னு பெருமாளை சொல்றாரு. நீ இல்லையால் நான் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வரி நான் இல்லாது நீயும் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது எக்ஸாக்டா அந்த வரியை மறந்துட்டேன், அடிக்கடி மறந்துடுவேன். அப்படி ஒரு வரியை தூக்கி போடுறாரு. பெருமாளை பார்த்து அந்த வார்த்தையை சொல்றதுக்கு அவருக்கு எப்படி எவ்வளவு இது இருக்கணும். ஆனா அந்த மரபுகளை மீறி இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த கவி பித்துல ஏறி நிக்கக்கூடிய இடம் ஆழ்வார்களுக்கு தான் அமைஞ்சிருக்கு. இவங்க எல்லாருமே ஞானிகளா? ஆமாம். யோகியரா? ஆமா, சந்தேகமே இல்லாம. ஸ்காலர்ஸா? ஆழ்வார்களை விட பெரிய ஸ்காலர்ஸ் குரு பரம்பரையில வந்தவங்கெல்லாம், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆழ்வார்கள் எடுத்துக்கொண்ட சுதந்திரத்தையும் ஆழ்வார்கள் பெருமாள் மேல எடுத்துக்கொண்ட அந்த அதீத உரிமையையும் இவங்க எடுத்துக்கல. இவங்க அந்த மரபுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதால் தங்களை தாசானு தாசர்களாகவே பெருமாள் முன்னாடி வச்சாங்க. தங்களை முன்வைத்த விதத்தாலதான் இந்த டிஃபரன்ஸை நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். மற்றபடி ஆழ்வார்களுக்கு பிறகு யாருமே உருவாகல, பக்தியரோ ஞானியரோ யோகியரோ உருவாகல, கவிஞரோ உருவாகலன்னு சொல்லும்போது அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, அது அனைத்தையுமோட மேல இருக்கிற ஒரு சுதந்திரம், கவிஞனுக்குரிய சுதந்திரம், கவிஞனுக்குரிய பித்து நிலை, அந்த கொண்டாட்ட மனநிலையெல்லாம் இவர்கள் கையில் எடுத்துக்கல, இவங்க முன்வைக்கல. இவங்களுடைய பக்தி என்பது தாச பக்தியாகவே வெளிப்பட்டது. அந்த டிஃபரன்ஸ் மட்டும்தான் நம்மளால சொல்லப்படுகிறது. இவர்களை ஒரு நாளும் குரு பரம்பரையில வரக்கூடிய ஒருவரையும் குறைச்சி சொல்லவே கூடாது. அவங்க கவிதார்க்கிக சிம்மம்னு பேர் பெற்றவர்கள். அவங்கள்ட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. அவங்க அளவுக்கு ஸ்காலர்ஸ் கிடையாது, பெரும் ஸ்காலர்ஸ். அதனால அந்த மரியாதையும் அந்த மதிப்பும் எப்போதும் உண்டு. நீங்க இந்த சுதந்திரம்னு சொன்ன உடனே தொண்டரடி பொடி ஆழ்வார் ஞாபகம் வராரு. குடித்த 3 அனலை வம்பும் அந்தனமையை கைவிட்டேன்னு வேற யாரும் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா,
நுமரை பழிப்பரேல் நொடிப்பது ஆங்கே ஒரு அளவில் அப்படியே சொன்னார் இல்லையா? அவர்தான் புலையரன், நீர்தான் புலையர்னு சொல்லி முடிச்சிட்டு போறாங்க இல்லையா? அதெல்லாம் அவ்வளவு சுதந்திரம் இருக்க முடியும். நாச்சியார் திட்டுறது, பெருமாளை திட்டுறது, அதெல்லாம் என் அழலை தீர்வேனேன்னு சொல்றேன். என் ஆத்திரத்தை தீர்த்துப்பேன். யார் மேல? பெருமாள் மேல. எல்லாரும் பக்தினா இந்த அம்மா பக்தி ஆத்திரமுடைய பக்தி. கிழங்கொடு கொங்கையை பறித்து வீசி என் அழலை தீர்வேனே, என் ஆத்திரத்தை தீர்த்துப்பேன் அப்படின்னு அவ சொல்றான். அந்த அளவுக்கு ஒரு ஒரு சுதந்திரமான கட்டற்ற பக்தியை காட்டியவர்கள் ஆழ்வார்கள். நீங்க ஆச்சாரியார்கள்ட்ட கேட்டீங்கன்னா பெருமாள்கிட்ட மறந்தும் ஒரு வார்த்தை தவறான வார்த்தை வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருப்பாங்க. ஒரு சொல் தவறா வந்துடக்கூடாது பெருமாள்கிட்ட. அது வேற விதமான பக்தி, தாச பக்தி. ரெண்டுமே பெருமாளுக்கு உகந்ததுதான். நன்றி ஜஜா. வேற யாருக்கும் கேள்வி இல்லைன்னா நம்ம பண்ணிடலாமா? முடிச்சிடலாமா? மிகவும் சிறப்பா இருந்தது இந்த தேங்க்ஸ். இன்னைக்கு நண்பர்களுக்கு நன்றி. அப்புறம் வியாழக்கிழமை சந்திப்போம். நன்றி. நன்றி.